அவர்தான் வாரன் பஃபட். வாரன் எட்வர்ட் பஃபட். ஆகஸ்ட் 30ஆம் தேதி 1930இல் நெப்ராஸ்காவில் ஒமாஹா என்ற கிராமத்துல பிறந்தாரு. அவர் தாத்தா ஒரு மளிகை கடை வச்சிருந்தாரு. அவரோட தந்தை உள்ளூர் பங்கு சந்தை தரகர். சிறுவனாக இருந்தபோதே வாரன் பஃபட் எப்பொழுதுமே எண்களால ஈர்க்கப்பட்டாரு. மற்றும் சிக்கலான கணித கணக்கீட்டுகளை கூட அவர் மிகவும் எளிமையா செஞ்சு முடிச்சாரு. 8 வயதுல பங்கு சந்தையில தனது தந்தையின் புத்தகங்களை படிக்கத் தொடங்கினாரு. 16 வயசுல அவர் தனது தந்தை பணிபுரிந்த தரகு இல்லத்தில் பணியில சேர்ந்தாரு. அவரது ஆரம்ப ஆண்டுகள் தொழில் முனைவோர் முயற்சிகளால உற்சாகப்படுத்தப்பட்டன. மேலும் அவர் மிகவும் வெற்றிகரமா இருந்தாரு. அவர் தனது தந்தையிடம் கல்லூரியை தவிர்த்து நேரடியாக வணிகத்தில் ஈடுபட விரும்புவதாக கூறினார். அவரோட வயதை மீறி அறிவு செயல்பாட்டில் ஈடுபட்டார். பஃபட் நெப்ராஸ்கா பல்கலைக்கழகத்தின் வணிக பள்ளியில பயின்றாரு. அவர் அங்க பெஞ்சமின் கிரஹாம் என்ற கொலம்பியா பேராசிரியரின் முதலீடு பற்றிய புதிய புத்தகத்தை படிச்சாரு. பஃபட் கிரஹாமின் யோசனைகளால் பெருமளவு ஈர்க்கப்பட்டார். அவர் கொலம்பியா பிசினஸ் ஸ்கூலுக்கு விண்ணப்பிச்சாரு. இதனால அவர் கிரஹாமிடம் நேரடியாகவே படிக்கலாம். அப்போது செகோவியா ஃபண்டின் தலைவராக பில்ஸ் ரூவனே அதே வகுப்புல இருந்தாரு. கிரஹாம் மற்றும் பஃபட் இடையே ஒரு உடனடியான மனவேதியியல் இருந்ததையும் மற்ற வகுப்பினர்களுக்கு பெரும்பாலும் பார்வையாளராக இருந்தனர். பஃபட் கொலம்பியாவில் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் பெற்ற சிறிது காலத்துக்கு பிறகு கிரஹாம் தனது முன்னாள் மாணவரை தனது நிறுவனமான கிரஹாம் நியூமன் கார்ப்பரேஷன்ல சேர அழைச்சாரு. அங்கு அவரது 2 வருட பதவிக்காலத்துல பஃபட் தனது வழிகாட்டியின் முதலீடு அணுகுமுறையில் முழுமையா மூழ்கினார். 1956ல 61 வயதான கிரஹாம் ஓய்வு பெற முடிவு செஞ்சாரு. பஃபட்டும் ஒமஹாவுக்கு திரும்பினாரு. கிரஹாமிடமிருந்து பெற்ற அறிவு, குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் நிதி ஆதரவு மற்றும் அவர்களின் சொந்த பணத்தில் ரூபாய் $100 ஆகியவற்றைக் கொண்டு ஆயுதம் ஏந்திய பஃபட் ஒரு வரையறுக்கப்பட்ட முதலீட்டு கூட்டாண்மையை தனது 25 வயதில தொடங்கினார். பஃபட்டின் கூட்டாண்மை 7 வரையறுக்கப்பட்ட கூட்டாளிகளுடன் தொடங்கப்பட்டது. அவர்கள் அனைவரும் ஒன்றாய் இணைஞ்சு $1,05,000 பங்களித்தனர். அவர்களின் பங்குதாரர்கள் ஆண்டுதோறும் 6% லாபத்தை பெற்றனர். இதன் விளைவாக உலகில் சிறந்த முதல் 3 முதலீட்டாளர்களுக்கு 75% லாபம் போக மீதமுள்ள 25% லாபத்தை பஃபட் பெற்றார். பொது பங்குதாரராக அவர் பங்குதாரர்களின் நிதியை முதலீடு செய்ய முழு சுதந்திரம் அவருக்கு இருந்தது. அடுத்த 13 ஆண்டுகளில் பஃபட் ஆண்டுக்கு 29.5% லாபத்தை கூட்டினார். இது அந்த அளவு எளிதல்ல. அந்த 13 ஆண்டுகளில் சந்தையில் பல பங்குகள் சரிந்த நிலையிலும் பஃபட்டின் கூட்டாண்மை ஒருபோதும் சரிவை காணவில்லை. ஒவ்வொரு வருடமும் 10 புள்ளிகள் அதிகரிக்க வேண்டும் என்ற இலக்குடன் செயல்பட்டார். பஃபட்டின் நற்பெயர் வளர்ந்ததால அதிகமான மக்கள் தங்கள் பணத்தை நிர்வகிக்கும்படி அவரிடம் கேட்டனர். கூட்டாண்மைக்காக பஃபட் பல பொது மற்றும் தனியார் நிறுவனங்களின் கட்டுப்பாட்டு நலன்களை வாங்கினார். மேலும் 1962ல அவர் பெர்க்ஷயர் ஹாத்வே என்ற சரிவில் இருந்த ஜவுளி நிறுவனத்தின் பங்குகளை வாங்க தொடங்கினார். அடுத்த ஆண்டே அவர் ஒரு அதிர்ச்சியூட்டும் கொள்முதலை செஞ்சாரு. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் தனது வாடிக்கையாளர்களில் ஒருவருடன் தொடர்புடைய ஒரு ஊழலில் சிக்கிக்கொண்டது. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸின் பங்குகள் கிட்டத்தட்ட ஒரே இரவுல $65லிருந்து $35 குறைஞ்சிருச்சு. கிரஹாமின் பாடத்தை பஃபட் நன்கு கற்றுக்கொண்டவர். ஒரு வலுவான நிறுவனத்தின் பங்குகள் அவற்றின் உள்ளார்ந்த மதிப்புக்கு கீழே விற்கப்படும் போது தீர்க்கமா செயல்பட வேண்டும். பஃபட் கூட்டாண்மையின் மொத்த சொத்துக்களில் 40%, அதாவது $13 மில்லியன் பயன்படுத்தி அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பங்குகளை வாங்க தைரியமான முடிவை எடுத்தாரு. அடுத்த 2 ஆண்டுகளில் பங்குகள் விலையில் 3 மடங்கு அதிகரித்தது. மேலும் பங்குதாரர்கள் $20 மில்லியன் லாபத்தை ஈட்டினார்கள். 1965இல் அவரின் கூட்டாண்மை கலைக்கப்பட்டது. பின்பு பஃபட் அவருடைய பழைய வகுப்பு தோழரான பண மேலாளரான பில் ருவானை தேடினார். அவரின் பணத்தை நிர்வகிக்க ஒப்புக்கொண்டார். அதே நேரத்துல பஃபட்டின் கூட்டாண்மை பங்கு $25 மில்லியன் வளர்ந்தது. இது பெர்க்ஷயர் ஹாத்வேவின் கட்டுப்பாட்டை அவருக்கு வழங்க போதுமானதாக இருந்தது. பஃபட் மிகவும் எளிமையானவர், நேரடியானவர், நேர்மையானவர். மேலும் அவர் தர்க்க ரீதியாக எல்லாவற்றிலும் ஆழ்ந்த பயபக்தியுடன் இயலாமை மீது மிகவும் மோசமான வெறுப்பும் கொண்டவர். அவர் பெருமளவு எளிமையானதை தழுவி சிக்கலானவற்றை தவிர்த்து கொண்டார். பங்கு சந்தையில் ஏற்படும் அனைத்து வளர்ச்சிகள் மற்றும் மாற்றத்தை தெளிவாக கவனித்தார். பெர்க்ஷயரின் கட்டுப்பாட்டை பஃபட் கைப்பற்றிய போது அந்த நிறுவனம் நிகர மதிப்பு சுமார் $22 மில்லியன் இருந்தது. 40 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு சுமார் $69 பில்லியன் வளர்ந்துள்ளது. பெர்க்ஷயர் ஹாத்வேயின் இந்த புத்தக மதிப்பை 15% வருடாந்திர விகிதத்தில் அதிகரிப்பது நீண்ட காலமான பஃபட்டின் குறிக்கோளாக இருந்தது. இது சராசரியாக அமெரிக்க நிறுவனம் அடையும் வருமானத்தை விட மிக அதிகம். அதற்கு பின் இருந்த அவரின் செயல்பாடுகள் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. 1990களில் பிற்பகுதியில் இருந்து பஃபட் 1980கள் மற்றும் 90களின் முற்பகுதியில் இருந்ததை விட பங்கு சந்தையில் குறைவாகவே செயல்பட்டாரு. பலர் இந்த செயல்பாட்டின் குறைபாட்டை கவனிச்சாங்க மற்றும் சந்தை அதன் உச்சத்தை அடைந்ததை இது சமிஞ்சை செய்ததா என்று ஆச்சரியப்பட்டனர். நிச்சயத்தை தள்ளுபடியில் வாங்குவது என்பது பஃபட்டின் விருப்பம் என்பதை அனைவரும் அறிந்திருந்தனர். நிச்சயம் என்பது ஒரு நிறுவனத்தின் பொருளாதாரத்தின் முன்கணிப்பு மூலம் வரையறுக்கப்படுகிறது. ஒரு நிறுவனத்தின் பொருளாதாரம் எவ்வளவு கணிக்கக்கூடியதா இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதன் மதிப்பீட்டை பற்றி நாமும் உறுதியா நம்பலாம். அறிக்கையின் தள்ளுபடி பகுதி வெளிப்படையாக பங்கு விலையை குறிக்கும். வணிகத்தின் உள்ளார்ந்த மதிப்பை காட்டிலும் குறைவான விலையில் மிகவும் கணிக்கக்கூடிய பொருளாதாரத்தை வாங்க பஃபட் விரும்புகிறார் என்பதை அனைவரும் அறிந்திருந்தார்கள். வாரன் பஃபட்டின் கல்வி நிலை. வாரன் பஃபட்டின் முதலீட்டு சாதனையை வெகு சிலரால மட்டுமே நெருங்க முடியும். ஆனா யாராலையும் அதுல முதலிடம் பெற முடியாது.
40 ஆண்டுகளா சந்தையின் ஏற்ற இறக்கங்களில் நிகரற்ற வெற்றியுடன் அவர் நிலையான போக்கினை தொடர்ந்தார். அவரோட செயல்கள் மிகவும் பளிச்சுன்னு காட்சியளிப்பதில்ல. சில சமயங்கள்ல சாதகமானதாகவும் இல்ல. இருந்தாலும் அவர் மீண்டும் மீண்டும் பல்வேறு வெற்றிகளை பெற்றுக்கொண்டே இருந்தார். பஃபெட் தனது முதலீட்டு தத்துவத்திற்கு எப்படி வந்தார்? அவருடைய சிந்தனையில் தாக்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? அவர்களுடைய போதனைகளை அவர் எவ்வாறு செயலில் இணைத்தார்? இந்த கேள்விகளை வேறு விதமா கூறினா, இந்த குறிப்பிட்ட மேதை எப்படி ஒரு வித்தியாசமான மனிதரா மாறினார்? முதலீடு செய்வதற்கான வாரன் பஃபெட்டின் அணுகுமுறை மிகவும் தனித்துவமானது. அது பெஞ்சமின் கிரஹாம், பிலிப் பிரஷர், ஜான் ஃபர் வில்லியம்ஸ் மற்றும் சார்லஸ் மூங்கர் ஆகிய 4 சக்தி வாய்ந்த நபர்களிடமிருந்து உள்வாங்கப்பட்ட தத்துவங்களின் அடிப்படையாக இருந்தது. மேலும் அவருடைய சுற்றுச்சூழல் மற்றும் அவரது நண்பர்கள் மூலம் அவர் தேவையான அனைத்தையுமே கற்றுக்கொண்டார். பெஞ்சமின் கிரஹாம் இவர் நிதி பகுப்பாய்வின் தலைவராக கருதப்பட்டார். காரணம், இவர்தான் முதல் நிதி பகுப்பாளர். கிரஹாமின் மிகவும் பிரபலமான பாதுகாப்பு பகுப்பாய்வு பற்றிய 2 படைப்புகள் டேவிட் டாட்டுடன் இணைந்து எழுதப்பட்ட மற்றும் 1934இல் முதல் முறையாக வெளியிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து 1949இல் தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ற புத்தகமும் வெளியிடப்பட்டது. பாதுகாப்பு பகுப்பாய்வு 1929 பங்குச்சந்தை வீழ்ச்சிக்கு சில ஆண்டுகளுக்கு பிறகு மற்றும் நாடு மிக மோசமான மந்த நிலையின் ஆழத்தில் இருக்கும்போது தோன்றியது. அனைத்து கல்வியாளர்களும் இந்த பொருளாதார நிகழ்வை விளக்க முற்பட்டனர். ஆனா கிரஹாம் மக்கள் தங்கள் நிதிநிலையை மீண்டும் பெறவும் லாபகரமான செயல்பாட்டிற்கு செல்லவும் உதவினார். கிரஹாம் தனது வாழ்க்கையை நியூபர்கர், ஹேண்டர்சன் அண்ட் லோப் என்ற தரகு நிறுவனத்தின் தூதராக தொடங்கினார். படிப்படியாக மெசேஞ்சரில் இருந்து அவர் ஆராய்ச்சி அறிக்கைகளை எழுதும் நிலைக்கு உயர்ந்தார். அதிவிரைவில் நிறுவனத்தில் அவருக்கு ஒரு கூட்டாண்மை வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட $6 லட்சம் 2ஆம் உலகப் போரின் காலத்தில், அதாவது 1919களில் அவர் சம்பளமாக பெற்றார். அப்போது அவருக்கு வயது 25. 1926ஆம் ஆண்டில் கிரஹாம் ஜெரோம் நியூ மேனில் முதலீட்டு கூட்டுறவை உருவாக்கிக் கொண்டார். இந்த கூட்டாண்மைதான் 30 ஆண்டுகளுக்கு பிறகு பஃபெட்டை வேலைக்கு அமர்த்தியது. கிரஹாமின் ஜெரோம் நியூ மேனில் ஏற்படுத்திய கூட்டமைப்பு 1929இல் நடந்த விபத்து, பெரும் மந்தநிலை, 2ஆம் உலகப் போர், கொரிய போர் ஆகியவற்றிலிருந்து தப்பித்தனர். 1928 முதல் 1956 வரை கிரஹாம் நியூ மேனில் இருந்தபோது கிரஹாம் கொலம்பியாவில் நிதி தொடர்பான இரவு படிப்புகளை கற்பித்தார். 1929இல் விபத்தினால் கிரஹாம் நிதி ரீதியாக சில பிரச்சனைகளை எதிர்கொண்டார். அவரது தந்தை இறந்தபோது அவரது வாழ்க்கையில் 2வது முறையாக குடும்பத்தை பொருளாதார ரீதியாக பாதுகாப்பற்ற நிலையில் இருந்து கிரஹாம் தனது செல்வத்தை மீண்டும் அதிகப்படுத்த தொடங்கினார். கல்வித்துறையின் புகலிடம் அவரது பிரதிபலிப்பு மற்றும் மறுமதிப்பீட்டு செய்வதற்கான வாய்ப்பை அனுமதித்தது. கொலம்பியாவில் பேராசிரியரான டேவிட் டாட்டின் ஆலோசனையுடன் கிரஹாம் கன்சர்வேட்டிவ் முதலீடு பற்றிய உன்னதமான ஆய்வு கட்டுரை ஒன்றை எழுதினார். கிரஹாம் மற்றும் டாட் அவர்களுக்கு இடையே 15 ஆண்டுகளுக்கும் மேலான முதலீட்டு அனுபவத்தை கொண்டிருந்தனர். இருந்தும் அவர்களுக்கு அந்த புத்தகத்தை முடிக்க 4 ஆண்டுகள் ஆகின. பாதுகாப்பு பகுப்பாய்வின் சாராம்சம் என்னவென்றால், நியாயமான விலைகளின் அடிப்படையில் நன்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பன்முகப்படுத்தப்பட்ட அடையாளத்தின் அடிப்படையில் ஒரு முதலீடானது நன்றாக இருக்க வேண்டும் என்பதாகும். கிரஹாம் உலகளாவிய வரையறைகள் இல்லாததால் வரும் சிக்கலின் சிக்கல்களை கருத்தில் கொண்டு கிரஹாம் தனது சொந்த வரையறைகளை கூறினார். ஒரு முதலீடு செயல்பாடு என்பது முழுமையான பகுப்பாய்வின் போது முதன்மையின் பாதுகாப்பு மற்றும் திருப்திகரமான வருமானத்திற்கு உறுதியளிக்கிறது. இந்த தேவைகளை பூர்த்தி செய்யாத செயல்பாடுகள் அனைத்தும் வெறும் ஊகமானவைகள். முழுமையான பகுப்பாய்வு என்பதன் அர்த்தம் கிடைத்துள்ள உண்மைகளை கவனமாக ஆய்வு செய்தல், நிறுவப்பட்ட கொள்கைகள் மற்றும் சரியான தர்க்கத்தின் அடிப்படையில் அதிலிருந்து முடிவுகளை எடுப்பது ஆகும். கிரஹாமின் வரையறையில் அவர் கூறிய அடுத்த பகுதி மிகவும் முக்கியமானது. அதாவது, ஒரு உண்மையான முதலீடு எப்பொழுதும் 2 குணங்களை கொண்டிருக்க வேண்டும். அவை சில அளவிலான அசல் பாதுகாப்பு மற்றும் திருப்திகரமான வருவாய் விகிதம் ஆகும். பல ஆண்டுகளாக பல முதலீட்டாளர்கள் உள்ளார்ந்த மதிப்பை நிர்ணயிப்பதற்கான பல குறுக்கு வழிகளை தேடினர். கிரஹாமின் நுட்பங்கள் இதற்கு பெரும் அளவில் பயன்படுத்த விரும்பப்பட்டது. எந்த ஒரு முதலீட்டின் மதிப்பும் அதன் எதிர்கால பணப்புழக்கத்திற்கு தள்ளுபடி செய்யப்பட்ட தற்போதைய மதிப்பாகும். இதை என்றும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் முதலீட்டின் அடிப்படை யோசனைகள் பங்குகளை வணிகர்களாக பார்ப்பதாகும். சந்தையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கான ஒரு பாதுகாப்பு விளிம்பை தேடுங்கள். கிரஹாம் கற்றுக் கொடுத்ததும் இதுதான். இவை முதலீட்டின் அடிப்படை கற்களாக கருதப்படுகிறது. இரண்டாவதாக, பிலிப் பிரஷர். கிரஹாம் பாதுகாப்பு பகுப்பாய்வை எழுதும்போது பிலிப் பிரஷர் முதலீட்டு ஆலோசகராக தனது வாழ்க்கையை தொடங்கினார். ஸ்டான்போர்டின் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பட்டம் பெற்ற பிறகு பிரஷர் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள ஆங்கில லண்டன் உடனான பாரிஸ் நேஷனல் வங்கியில் ஆய்வாளராக பணியை தொடங்கினார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வங்கியின் புள்ளியியல் துறையின் தலைவராக நியமிக்கப்பட்டார். 1929ஆம் ஆண்டு நடந்த பங்குச்சந்தை சரிவை அவர் கண்டது இந்த நிலையில் இருந்துதான். 1930களில் முதலீட்டு ஆலோசனை நிறுவனத்தை தொடங்கினார். பிரஷரும் அவருடைய பேராசிரியரும் தாங்கள் சென்ற நிறுவனங்கள் மற்றும் அதன் மேலாளர்களை பற்றி அவர்கள் கவனித்ததை பல முறை வெளியில் நிறுவனங்களுக்கு சென்று ஸ்டான்போர்டிற்கு திரும்பச் செல்லும் பொழுது மறுபரிசீலனை செய்வார்கள். ஒவ்வொரு வாரமும் அந்த சில மணி நேரம்தான் நான் பெற்ற மிகவும் பயனுள்ள பயிற்சியாகும் என்று பிரஷர் அடிக்கடி கூறுவார். பிரஷர் உருவாக்கிய புள்ளி அமைப்பு ஒரு நிறுவனத்தை அதன் வணிகத்தின் பண்புகள் மற்றும் அதன் நிர்வாகத்தின் மூலம் தகுதிப்படுத்தியது.
ஒரு நிறுவனம் சிறந்த தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை உருவாக்க முடியும். ஆனால் அவை நிபுணத்துவத்துடன் விற்பனை செய்யாவிட்டால் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு முயற்சிகள் வருவாயாக மாறாது என்பதை அவர் முழுமையாக நம்பினார். இருப்பினும் ஃப்ரெஷர் பார்வையில் சந்தையின் சாத்தியக்கூறுகள் கதையின் ஒரு பாதி மட்டுமே. மற்றொரு பாதி நிலையான லாபமாகும். அதற்கேற்ப வளரவில்லை என்றால் உலகில் அனைத்து விற்பனை வளர்ச்சியும் சரியான வகை முதலீட்டு வாகனத்தை உற்பத்தி செய்யாது. நீங்கள் உங்கள் முதலீட்டை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று விரும்பினால் உங்கள் திறன் வட்டத்திற்குள் இருக்கும் நிறுவனங்களில் மட்டும் முதலீடு செய்வதை தவிர்த்து வெளியில் முதலீடு செய்வதை தொடங்குங்கள். பஃபெட்டுக்கு முதலீடு செய்வதற்கான அறிவுசார் அடிப்படையும் பாதுகாப்பின் விளிம்பையும் கற்றுக் கொடுத்தார். மேலும் சந்தை ஏற்ற இறக்கங்களை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள பஃபெட் தனது உணர்ச்சிகளை எவ்வாறு மாஸ்டர் செய்வது என்பதை அறிய உதவினார். ஃப்ரெஷர் ஒரு புதுப்பிக்கப்பட்ட செயல்படக்கூடிய வழிமுறையை பஃபெட்டுக்கு வழங்கினார். அது அவருக்கு நல்ல நீண்டகால முதலீடுகளை அடையாளம் காணவும் நீண்ட காலத்திற்கு ஒரு அங்கீகாரத்தையும் நிர்வகிக்க உதவியது. வில்லியம்ஸ் அவருக்கு உண்மையான மதிப்பை கணக்கிடுவதற்கான கணித மாதிரியை கற்றுக் கொடுத்தார். பெரிய வணிகங்களை வாங்குதல் மற்றும் சொந்தமாக வைத்திருப்பதன் மூலம் வரும் பொருளாதார வருவாயை பாராட்ட மூங்கர் பஃபெட்டுக்கு உதவினார். நல்ல புத்திசாலித்தனம் இருந்தால் மட்டும் போதாது என்று டெஸ் கார்டஸ் எழுதினார். இதில் முக்கியமான விஷயம் அதை நன்றாக பயன்படுத்த வேண்டும் என்பதாகும். இது மற்ற முதலீட்டு மேலாளர்களிடமிருந்து பஃபெட்டை பிரிக்கும் பயன்பாடாகும். அவர் சகாக்களின் பலர் மிகவும் புத்திசாலிகள், ஒழுக்கம் மற்றும் அர்ப்பணிப்பு உள்ளவர்கள். 4 புத்திசாலிகளின் உத்திகளை ஒருங்கிணைந்த அணுகுமுறையில் ஒருங்கிணைக்கும் அவரது வல்லமை மிக்க திறனின் காரணமாக பஃபெட் அவர்கள் அனைவருக்கும் மேலாக திகழ்ந்தார். முக்கியமான வணிகம். அனுபவம் என்பது முழுமையான தோல்விகள் அல்ல. ஒரு நீண்ட நெடிய வரலாற்றைக் கொண்ட நிறுவனங்கள் கூட ஒரு காலத்தில் பெரும் தோல்வியை அடையலாம். முதலில் கார்ப்பரேட் திருப்பங்களை பற்றி பஃபெட் ஒரு மதிப்புமிக்க பாடத்தை கற்றுக்கொண்டார். அந்த பாடங்கள் எப்பொழுதாவது வெற்றி கொள்கிறது. காப்பீடு வணிகமானது வணிகத்தின் ஒரு முக்கியமான பகுதியாக கருதப்படுகிறது. 1967ஆம் ஆண்டு மார்ச்சில் பெர்க்ஷர் ஹாத்வே ஒமாஹாவை தலைமையிடமாக கொண்ட 2 காப்பீட்டு நிறுவனங்களின் நிலுவையில் உள்ள பங்குகளை $8.6 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு வாங்கியது. பெர்க்ஷர் ஹாத்வே என்ற ஜவுளி நிறுவனம் தனது இறுதி காலத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் பெர்க்ஷர் ஹாத்வே அதை சார்ந்த முதலீட்டு நிறுவனம் ஒன்றை தொடங்கவிருந்தது. காப்பீட்டு நிறுவனத்தை வைத்திருப்பதன் உண்மையான மதிப்பை நாம் அங்கீகரிக்க வேண்டும். சில நேரங்களில் காப்பீட்டு நிறுவனங்கள் நல்ல முதலீடுகளாகவும் சில நேரங்களில் திருப்தி அற்றதாகவும் இருக்கிறது. இருப்பினும் அவை எப்பொழுதும் முதலீட்டு வாகனங்கள். பாலிசிதாரர்கள் தங்கள் பிரீமியங்களை செலுத்துவதன் மூலம் ஃப்ளோட் எனப்படும் நிலையான பணத்தை வழங்குகிறார்கள். காப்பீட்டு நிறுவனங்கள் இந்த பணத்தில் சிறிய அளவை ஒவ்வொரு ஆண்டும் தங்கள் சிறந்த மதிப்பீட்டுகளின் அடிப்படையில் உரிமை கோரல்களை செலுத்தி ஒதுக்கிவிட்டு மீதமுள்ளவற்றை முதலீடு செய்கின்றனர். பெரும்பாலானவர்கள் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களில் முதலீடு செய்யவும் தேர்வு செய்கிறார்கள். பங்குகள் மற்றும் பத்திரங்கள் இரண்டும் முதன்மையானவை. வாரன் பஃபெட் இது போன்ற 2 சாதாரணமான ஆரோக்கியமான நிறுவனங்கள் மட்டுமல்லாது முதலீடுகளை நிர்வகிப்பதற்காக வார்பிரும்பு வாகனத்தையும் வாங்கியிருந்தார். பஃபெட் போன்ற அனுபவமுள்ள பங்கு தேர்வாளர்களுக்கு இது சரியான பொருத்தமாகவே இருந்தது. 2 ஆண்டுகளில் அவர் 2 நிறுவனங்களின் ஒருங்கிணைந்த பங்கு மற்றும் பத்திரங்களின் கோப்புகளை சுமார் $31.9 மில்லியன் இருந்து கிட்டத்தட்ட $42 மில்லியன் உயர்த்தினார். அதே நேரத்தில் இன்சூரன்ஸ் தொழில்களும் நன்றாகவே இருந்தன. ஒரு வருடத்தின் தேசிய இழப்பீட்டுத் தொகையின் நிகர வருமானம் $1.6 மில்லியனில் இருந்து $2.2 மில்லியன் உயர்ந்தது. காப்பீட்டில் பஃபெட்டின் ஆரம்பகால வெற்றியானது அவரை இந்த குழுவில் தீவிரமாக செயல்பட தூண்டியது. அடுத்த 10 ஆண்டுகளில் 3 கூடுதல் காப்பீட்டு நிறுவனங்களை வாங்கி மேலும் 5 நிறுவனங்களையும் ஏற்பாடு செய்தார். மேலும் அவர் வேகத்தை குறைக்கவில்லை. 2004ஆம் ஆண்டு நிலவரப்படி பெர்க்ஷர் 38 காப்பீட்டு நிறுவனங்களை கொண்டிருந்தது. வாரன் பஃபெட் கொலம்பியாவில் இருந்த ஒரு மாணவராக இருந்தபோது GEICO உடன் முதலில் அறிமுகமானார். அதாவது அரசு ஊழியர் காப்பீட்டு நிறுவனம். அந்த அமைப்பின் அப்போதைய இயக்குநர்கள் குழுவின் தலைவராக பஃபெட்டின் வழிகாட்டியான பென் கிரஹாம் இருந்தார். இதன் காரணமாக பஃபெட் எளிதாக GEICOவில் நுழைய முடிந்தது. அந்த காலத்தில் பஃபெட் கல்வி கற்க அந்த அமைப்பில் இருப்பவரிடம் நாளைக்கு 5 மணி நேரம் செலவிட்டார். சில ஆண்டுகள் கழித்து முதலீட்டு அதிகாரியான லோரிமர் டேவிட்சன் அந்த நிறுவனத்தோட CEO ஆனாரு. அவர் கற்றுக்கொண்டது மற்றும் அவரை கவர்ந்தது GEICOவின் 2 எளிய ஆனால் மிகவும் புரட்சிகரமான கருத்துகளாகும். 1. நல்ல ஓட்டுநர் பதிவுகளை கொண்ட நபர்களை மட்டுமே காப்பீடு செய்தால் உங்களுக்கு குறைவான உரிமை கோரல் இருக்கும். இதனால் வாடிக்கையாளர்களுக்கு நேரடியாக உங்கள் காப்பீட்டை விற்பனை செய்தால் அதிகப்படியான மேல்நிலை செலவுகளை குறைத்துக் கொள்ளலாம். சிறிது காலம் கழித்து வீடு திரும்பிய பஃபெட் தனது தந்தையின் நிறுவனத்திற்காக ஒரு இதழில் GEICOவின் அறிக்கைகளை எழுதினார். மேலும் தனது கிராமத்திற்கு வந்தும் கூட GEICOவின் ஏற்ற இறக்கங்களை கவனித்துக் கொண்டிருந்தார். அந்த நிறுவனம் அதன் தகுதி தேவைகளை குறைத்து மற்றும் தளர்த்துவதன் மூலம் அதன் வாடிக்கையாளர்கள் தளத்தை விரிவுபடுத்த முயற்சித்தது. மேலும் தொடர்ச்சியாக 2 ஆண்டுகள் கையிருப்புகளுக்கு தேவையான தொகையை தவறாக கணக்கிட்டது. இதன் விளைவாக அந்த நிறுவனம் 1970களில் நடுப்பகுதியில் திவாலாகும் நிலைக்கு அருகில் இருந்தது. 1976இல் அந்த நிறுவனத்தின் பங்கு விலை $61 இருந்து $2 குறைந்தது. இந்த நிலையில் வாரன் பஃபெட் அந்த நிறுவனத்தின் பங்குகளை வாங்கத் தொடங்கினார். கிட்டத்தட்ட $45.7 மில்லியன் அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தார்.
அடுத்த ஆண்டே அந்த நிறுவனம் லாபம் ஈட்டத் தொடங்கியது. அடுத்த 20 வருடங்களில் அந்த நிறுவனம் நேர்மறை எழுத்துறுதி விகிதங்களை கொண்டிருந்தது. அதாவது ஒவ்வொரு வருடமும் உரிமை கோரலில் பயன்படுத்தப்படும் பண மதிப்பை விட காப்பீடுகளில் தங்களை சேர்த்துக் கொண்டவரின் மதிப்பு அதிகமாக இருந்தது. அதன் விளைவாக GEICOவின் அடிப்படை கருத்தில் பஃபெட்டுக்கு இருந்த நம்பிக்கைக்கு நல்ல வெகுமதி கிடைத்தது. 1996இல் பஃபெட் அந்த நிறுவனத்தை தனது கையில் எடுத்துக்கொண்டபோது அவர் புதிய ஊக்கமுறை ஒன்றை அறிமுகப்படுத்தினார். அதாவது பாதி போனஸ் மற்றும் லாப பகிர்வு. குறைந்தபட்சம் ஒரு வருடம் பழமையான பாலிசிகளின் அடிப்படையாகவும் மற்ற பாதி பாலிசிதாரர்களின் வளர்ச்சியை பொறுத்ததாகவும் இருக்கும் என்று அறிவித்தார். ஜெனரல் ரீ கார்ப்பரேஷன் மறு காப்பீடு என்பது பொதுமக்களுக்கு நன்கு தெரியாத காப்பீடு துறையில் ஒரு துறையாகும். ஏனெனில் இது வாழ்க்கை, வீட்டு உரிமையாளர்கள் அல்லது வாகன காப்பீடு ஆகியவற்றின் வழக்கமான தயாரிப்புகளில் ஈடுபடாது. இதில் அதிகப்படியான இழப்பு விகிதங்கள் குறைக்கப்படுகிறது. பொருத்தமான முதலீடு செய்தால் மறு காப்பீட்டாளர்கள் காப்பீட்டில் ஒரு பங்கை வெகுமதியாக பெறுகின்றனர். ஜெனரல் ரீயில் இந்த முதலீடு முதன்மையாக பத்திரங்களில் இருந்தது. இதுவே இந்த நிறுவனத்தை வாங்க பஃபெட்டுக்கு தூண்டுதலாக இருந்தது. பஃபெட் அடிக்கடி கூறிய கருத்துக்கள் மிக குறைவான காப்பீடுகள் அல்லது எதிர்பாராத அளவுக்கு அதிகமாக இருக்கும் இழப்புகள் மிதவையின் விலையை மோசமாக பாதிக்கும். இரண்டும் ஒரே நேரத்தில் நிகழும்போது மிதவையின் விலை உயரும் என்றார். ஜெனரல் ரீ கார்ப்பரேஷனிலும் இதுதான் நடந்தது. 1999ஆம் ஆண்டிலேயே பஃபெட் கொள்கைகள் குறைந்த விலையில் இருப்பதை உணர்ந்தார். மேலும் அவர் அதை சரிசெய்யும் முயற்சியிலும் ஈடுபட்டார். 2000இல் அந்த நிறுவனம் பெரும் சரிவை சந்தித்தது. ஆனால் பஃபெட் அந்த நிறுவன பங்குதாரர்களுக்கு எழுதிய கடிதத்தில் நிலைமை மேம்பட்டு வருவதாய் எழுதியிருந்தார். வாரன் பஃபெட் ஜெனரல் ரீ கார்ப்பரேஷனில் உள்ள பிரச்சனைகளை தான் பார்க்கவில்லை என்பதை நேர்மையுடன் ஒப்புக்கொண்டார். இது பஃபெட்டின் பார்வையாளர்களுக்கு சுவாரஸ்யமானது மற்றும் விந்தையாகவும் முரண்பாடாகவும் தோன்றியது. பஃபெட் போன்ற அனுபவம் வாய்ந்த நபர்களால் பிரச்சனைகளை தவிர்க்கப்படும் என்பது காப்பீட்டுத் துறையின் சிக்கலான தன்மையை விளக்குகிறது. மறு காப்பீட்டுத் துறையானது மிகப்பெரிய திறனை நமக்கு வழங்கும். மேலும் நன்கு இயங்கும் மறு காப்பீட்டு வணிகமானது பங்குதாரர்களுக்கு மகத்தான மதிப்பை வழங்க முடியும் என்பது பெரும்பாலான நபர்களை விட பஃபெட்டுக்கு இது நன்றாகவே தெரியும். இதன் அடிப்படையில் ஜெனரல் ரீ கார்ப்பரேஷனில் ஏற்பட்ட விலையிடல் பிழைகள் குறுகிய காலத்தில் சிக்கல்களை உருவாக்கியது. பஃபெட் அந்த பிரச்சனைகளை நிறுவனத்துடன் சேர்த்து வாங்கினாலும் நன்கு நிர்வகிக்கப்படும் மறு காப்பீட்டு நிறுவனம் பெர்க்ஷருக்கு பெரும் மதிப்பை உருவாக்க முடியும் என்ற அவரது அடிப்படை முடிவை இது மறுக்கவில்லை. பஃபெட்டின் உள்ளுணர்வு பிரச்சனைகளை சரி செய்வது, நிறுவனத்தின் நிலையை குறிப்பது அல்ல. அவர் வழக்கமாக செய்வது போல் கொள்கைகளுக்கு நியாயமான விலைகளை நிர்ணயம் செய்து போதுமான இருப்புகளை அமைப்பதன் மூலம் நிறுவனத்தின் மேலாளர்களுக்கு எழுத்துறுதி ஒழுக்கத்தை மீட்டெடுத்தார். இதன் அடிப்படையில் பஃபெட் 2003ஆம் ஆண்டு பங்குதாரர்களுக்கு எழுதிய கடிதத்தில் ஜெனரல் ரீ பெர்க்ஷரின் எதிர்கால லாபத்திற்கு உந்து சக்தியாக இருக்கும் என்று எழுதினார். மேலும் ஜெனரல் ரீ மற்றும் பெர்க்ஷரின் நிறுவனம் AAA மதிப்பீட்டை கொண்ட 2 பெரிய உலகளாவிய மறு காப்பீட்டாளர்களின் ஒருவர் என்றும் குறிப்பிட்டார். வணிகத்தை வாங்குங்கள். நாம் அனைவரும் பெரும்பான்மையா விரும்புவது நமக்கு மிகவும் பிடித்தமான, நமக்கு நன்றாக பழகிய ஒரு தொழில நமக்கு மிகவும் நெருக்கமான மற்றும் நம்பிக்கையுடைய நபர்களுடன் இணைந்து எதிர்கால சிந்தனையுடன் செயல்பட வேண்டும். இது பெரும்பாலும் அனைவருக்கும் அமைவதில்லை, ஆனா முயற்சி செய்தால் அமைத்துக் கொள்ள முடியும். பெர்க்ஷயர் ஹாத்வே நிறுவனத்தின் அமைப்பானது சிக்கலானது, ஆனா மிகவும் கடினமானது அல்ல. இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட 100 தனித்தனி வணிகங்களை கொண்டுள்ளது. இத பத்தி பெரும்பான்மையா முந்தைய பதிவுல விவரிக்கப்பட்டுள்ளது. அதாவது தொழில் மற்றும் காப்பீட்டு செயல்பாட்டின் மூலம் பெறப்படும் பல்வேறு வகையான காப்பீடு அல்லாத வணிகங்கள் அதே பண நீரோட்டத்தை பயன்படுத்தி பொது வர்த்தக நிறுவனங்களின் பத்திரங்கள் மற்றும் பங்குகளை வாங்குகிறது. அனைத்து செயல்களிலும் இயங்குவது என்பது வாரன் பஃபெட்டின் வணிகத்தை பார்ப்பதற்கான ஒரு கீழ்நோக்கிய வழியாகும். இது அவர் முழுவதுமாக வாங்குவதை கருத்தில் எடுத்துக்கொண்டாலும் அல்லது பங்குகளை வாங்குவதில் மறுபரிசீலனை செய்தாலும் இரண்டுக்கும் அடிப்படையில வேறுபாடு இல்லை என்ற அவரின் கருத்துக்கு உதாரணமா அமையும். பஃபெட்டின் முதலீடு அணுகுமுறை பற்றி புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் பங்குகளை வாங்குவது என்பது வணிகத்தை வாங்குவது மற்றும் அதில் சரியான ஒழுக்கமும் தேவைப்படுகிறது என்பதாகும். உண்மையிலேயே ஒரு நிறுவனத்தை நேரடியா சொந்தமா வைத்திருப்பது பஃபெட்டின் விருப்பம். காரணம், ஒரு வணிகத்தில் மிக முக்கியமான பிரச்சனையாக அவர் கருதும் மூலதன ஒதுக்கீட்டை பாதிக்க அது அவரை உதவுகிறது. ஆனா அதே நேரத்துல பங்குகள் ஒரு சிறந்த மதிப்பை குறிக்கும் போது ஒரு நிறுவனத்தின் பொதுவான பங்குகளை வாங்குவதன் மூலம் அதன் ஒரு பகுதியை சொந்தமா வைத்திருப்பது அவரது விருப்பமாகவே இருந்தது. 2 சந்தர்ப்பங்களிலும் பஃபெட் ஒரே உத்தியை தான் பயன்படுத்தினார். நிலையான வருவாய் அமைப்பு மற்றும் சாதகமான நீண்டகால வாய்ப்புகளுடன் நேர்மையான மற்றும் திறமையான நபர்களால் இயக்கப்படும் சிறிய கடன்களுடன் சம பங்கு மீது நல்ல வருமானத்தை காட்டும் நிறுவனங்களை பஃபெட் தெளிவாக அறிந்து கொள்கிறார். மேலும் முக்கியமாக கவர்ச்சிகரமான விலையில் கிடைக்கும் சாத்தியமான முதலீட்டுகளை பார்க்கும் இந்த உரிமையாளர்களின் சார்ந்த வழி பஃபெட்டின் அணுகுமுறைக்கு அடித்தளமா அமைந்தது. பஃபெட் எப்பொழுதும் நிறுவனங்களின் உரிமையாளரின் கண்ணோட்டத்திலே செயல்படுவதால் பங்குகளை வாங்குவது நிறுவனங்களை வாங்குவது போன்றதாக இருந்தது. பங்குகளை வாங்குவதும் நிறுவனங்களை வாங்குவதற்கு சமமாகும் என்று அவர் கருதினார். பெர்க்ஷயர் ஹாத்வே நிறுவனமானது இன்றும் ஒரு சிறந்த தனித்துவமான நிறுவனமாக விளங்குகிறது. இந்த நிறுவனம் காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் அல்லது அனைத்து வகையான சிறு மற்றும் பெரு நிறுவனங்களில் தங்கள் முதலீடுகளை செய்தது. பெர்க்ஷயர் ஹாத்வேயின் வருடாந்திர அறிக்கைகள் மற்றும் பங்குதாரர்களுக்கான கருத்துக்களில் பஃபெட் அடிக்கடி தனது கையகப்படுத்தும் உத்தியில் விவரித்திருக்கிறார்.
1996ஆம் ஆண்டில் ஜேம்ஸ் கிளேட்டன் $25,000 பணத்தில் மொபைல் ஹோம் தொழிற்சாலையை தொடங்கினார். 4 ஆண்டுகளில் கிளேட்டன் ஹோம்ஸ் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 700 யூனிட்டுகளை விற்பனை செய்தது. 2003ஆம் ஆண்டில் சுமார் $1.2 பில்லியன் விற்பனையுடன் அமெரிக்காவில் உற்பத்தியில் செயல்பட்ட வீடுகளின் கிளேட்டனும் ஒருவராக இருந்தார். கிட்டத்தட்ட 9,706 சில்லறை விற்பனையாளர்களை ஜேம்ஸ் கிளேட்டன் கொண்டிருந்தார். மேலும் நிதியளிப்பு, கடன் சேவை மற்றும் காப்பீட்டு சம்பந்தமான துணை நிறுவனங்களை சொந்தமாக கொண்டிருந்தது. ஜேம்ஸ் கிளேட்டன் தனது அனுபவத்தையும் கல்வியையும் கடினமான வழியில பெற்றார். கிளேட்டன் மெல்ல மெல்ல தனது பெற்றோர்களின் பிடியில் இருந்து தன்னை தனியாக பிரித்துக் கொண்டார். வானொலியில் கிட்டார் வாசிப்பதன் மூலம் டென்னசி பல்கலைக்கழகத்தில் தனது கல்விக்கு தேவையான நிதியை அளித்தார். மேலும் பல வேலைகளை செய்தார் மற்றும் கல்லூரியில் படிக்கும்போது அவர் தனது சகோதர சகோதரிகளுடன் இணைந்து ஒரு பயன்படுத்திய கார் விற்பனை வணிகத்தை தொடங்கினார். அவர் கடனின் காரணமாக 1961இல் அந்த நிறுவனம் திவாலானது. அவர்கள் ஜெயிலுக்கு போவார்கள் என்று அவர்கள் பெற்றோர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவர் மீண்டும் ஒரு வங்கியால் பாதிக்கப்பட தான் தயாராக இல்லை என்று கூறினார். மேலும் அவர் கொடூரமான நுகர்வோர் நிதி நடைமுறையை பற்றி முழுமையாக அறிந்திருந்தார். பிற்காலத்தில் கிளேட்டன் பற்றிய சுயசரிதையின் மூலம் கிளேட்டனின் மகனை தொடர்பு கொண்டு அவருடன் அலைபேசியின் மூலமே ஒப்பந்தம் செய்து முடித்தார். பஃபட்டிடம் அடிக்கடி எதிர்காலத்தில் அவர் எந்த வகையான நிறுவனங்களை வாங்குவார் என்ற கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அவர் கூறியது, எனக்கு நம்பிக்கை இல்லாத சரக்கு வணிகங்கள் மற்றும் மேலாளர்களை நான் தவிர்த்து விடுவேன் என்றும், நீங்கள் முதலீடு செய்யும் நிறுவனமானது நீங்கள் புரிந்து கொள்ளும் நிறுவனமாக இருக்க வேண்டும். அதை படிப்படியாக அந்த நிறுவனம் நல்ல பொருளாதாரம் மற்றும் நம்பகமான மேலாளர்களை நடத்தப்பட வேண்டும் என்று கூறினார். நீங்கள் உங்கள் வணிகத்தின் மூலம் உங்கள் பண மதிப்பை பெருக்க வேண்டும் என்று நினைத்தால், நீங்கள் உங்கள் பணத்தின் பெரும் பகுதியை பங்குச் சந்தைகளில் முதலீடு செய்ய வேண்டும். பஃபட்டை போலவே நம்மில் சிலர் முழு நிறுவனங்களையும் வாங்கும் நிலையில் இருக்கலாம். அப்படி இருக்கும் நிலையில் பஃபட்டின் சிந்தனையில் தெளிவான நுண்ணறிவு நமக்கு பெரும் அளவு உதவும். 2003ஆம் ஆண்டின் இறுதியில் பெர்க்ஷயர் ஹாத்வேயின் பொது பங்குச்சந்தை மதிப்பில் $35 பில்லியன் அதிகமாக இருந்தது. அசல் கொள்முதல் விலையில் இருந்து கிட்டத்தட்ட $27 பில்லியன் அதிகமாக இருந்தது. பெர்க்ஷயர் ஹாத்வே மேலும் கோகோ கோலாவின் 200 மில்லியன் பங்குகளையும், ஜில்லட் நிறுவனத்தின் 96 மில்லியன் பங்குகளையும், வேல்ஸ் பார்கோ அண்ட் கம்பெனியின் 56 மில்லியன் பங்குகளையும் கொண்டிருந்தார். இந்த நிறுவனங்கள் பற்றி அனைவருக்கும் தெரியும். இந்த நிறுவனங்களின் தயாரிப்பு மற்றும் சேவைகளில் எந்த ஒரு ரகசியமும் இல்லை, கடினமானதும் இல்லை. இது பஃபெட்டின் மிக உறுதியான நம்பிக்கைகளில் ஒன்றாகும். அதாவது, உங்களுக்கு புரியாத நிறுவனத்திலோ அல்லது தொழில் துறையிலோ முதலீடு செய்வதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. ஏனென்றால் அதன் மதிப்பு என்ன என்பதை கண்டுபிடிக்கவோ அல்லது அது என்ன செய்கிறது என்பதை கண்காணிக்கவோ முடியாது. அதன் விளைவாக உங்கள் வெற்றியை உங்களால் உறுதியளிக்கவும் முடியாது. மேலும் நான் வணிகங்களை வாங்குகிறேன், பங்குகளை அல்ல. அதிலும் குறிப்பாக நான் எப்பொழுதும் சொந்தமாக வைத்திருக்க விரும்பும் வணிகங்களை மட்டுமே வாங்குகிறேன் என்று பஃபெட் அடிக்கடி கூறுவார். வாரன் பஃபெட் பங்கு சந்தையில் சரியான முடிவுகளை தேர்ந்தெடுக்க சில கோட்பாடுகளை கூறுகிறார். முதலில் வணிக ரீதியான கோட்பாடுகள். வணிகம் எளிமையாகவும் உங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் உள்ளதா என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். வணிகத்திற்கு நிலையான இயக்க வரலாறு உள்ளதா என்பதை பற்றியும் பகுப்பாய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். வணிகத்திற்கு சாதகமான நீண்டகால வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, மேலாண்மை அடிப்படையிலான கோட்பாடுகள். உங்களிடம் மேலாண்மை பகுத்தறிவு இருக்கிறதா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நிர்வாகம் அதன் பங்குதாரர்களுடன் உண்மையாக இருக்கிறதா என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். மேலும் நிர்வாகமானது நிறுவனத்தின் கட்டாயங்களுக்கு கட்டுப்படுகிறதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, நிதி கோட்பாடுகள். உங்கள் நிதியின் வருமானம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நிறுவனத்தின் உரிமையாளரின் வருவாய் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். லாப வரம்புகள் நீங்கள் முன்பே கணித்து வைத்துக் கொள்ளுங்கள். நிறுவனம் குறைந்தபட்சம் $1 மதிப்பாவது சந்தையில் உருவாக்கி உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். வைத்திருக்கும் ஒவ்வொரு டாலருக்கும் உரிய மதிப்பை அறிந்திருக்க வேண்டும். இறுதியாக, மதிப்பு கோட்பாடுகள். நீங்கள் முதலீடு செய்யும் நிறுவனத்தின் உண்மையான மதிப்பை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் மதிப்புக்கு குறிப்பிடத்தக்க தள்ளுபடியில் அதை வாங்க முடியுமா என ஆராய்ச்சி செய்ய வேண்டும். வாரன் பஃபெட்டின் இந்த கோட்பாடுகளை நாம் பின்பற்றுவதன் மூலம் பங்குச் சந்தைகளில் நமது வணிகத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும். முதலீட்டிற்கான வழிகாட்டுதல்கள். வணிக கோட்பாடுகள் பகுதி 1. வாரன் பஃபெட் பங்கு சந்தையில் ஒரு முழுமையான அடையாளமாக கருதப்பட்டார். பங்கு சந்தையில் ஆர்வம் இல்லாதவர்களுக்கும் அவரது பெயரை நன்கு அறிந்திருந்தனர். காரணம், பஃபெட் ஒரு பங்குக்கு $90,000 மேல் விற்கும் ஒரு அசாதாரணமான நிறுவனத்தின் தலைவர் ஆவார். பங்கு சந்தைகளில் அதிக கவனம் செலுத்தும் அனைவரும் அவரை முதன்மையான ஒரு சிறந்த பங்கு தேர்வாளராக நினைத்தார்கள். காரணம், பெர்க்ஷயர் ஹாத்வே பிரபலமான அதன் தனிப்பட்ட பங்குகளை தவிர பல நிறுவனங்களை நேரடியாக சொந்தமாக வைத்திருந்தது. மேலும் புதிய பங்குகளை வாங்குவதை கருத்தில் கொள்ளும்போது பல ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட அடிப்படை கொள்கைகளின் தொகுப்பை பயன்படுத்தி முழு நிறுவனத்தையும் வாங்குவதைப் போலவே அடிப்படை வணிகத்தையும் பஃபெட் முழுமையாக வாங்குதலை பற்றி தீவிர சிந்தனை கொண்டிருந்தார். அதாவது, அவர் முதலீடு செய்யும் போது அவர்கள் வணிக ஆய்வாளராக பார்க்கிறார்கள், சந்தை ஆய்வாளர்களாக அல்ல. பஃபெட்டின் கோட்பாடுகள் பொதுவாக 4 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. முதலாவது வணிக கோட்பாடு. அதில் வணிகத்தின் 3 அடிப்படை பண்புகள் இடம்பெற்றிருந்தது. இரண்டாவதாக, மேலாண்மை கோட்பாடு. சந்தை அல்லது வணிகத்தில் மூத்த மேலாளர்கள் காட்ட வேண்டிய 3 முக்கியமான குணங்களை பற்றிய செய்திகள் இருந்தது. மூன்றாவது, நிதி கோட்பாடு.
இதில் நிறுவனங்கள் பராமரிக்க வேண்டிய 4 முக்கியமான நிதி முடிவுகள் இடம்பெற்றிருந்தது. இறுதியாக மதிப்பு கோட்பாடு கொள்முதல் விலையை பற்றி 2 ஒன்றோடொன்று தொடர்புடைய வழிகாட்டுதல்களை கொண்டிருந்தது. பஃபெட்டின் அனைத்து கையகப்படுத்தல்களும் அனைத்து வகையான கோட்பாடுகளையும் பயன்படுத்தி இருக்காது. ஆனால் ஒரு குழுவாக எடுத்துக் கொள்ளப்பட்டால் இந்த கோட்பாடுகள் அவரது முதலீட்டு அணுகுமுறையில் மையமாக இருப்பதை காணலாம். அதாவது அனைத்து முதலீட்டாளர்களும் வழிகாட்டியாகவும் செயல்பட முடியும். பஃபெட்டை பொறுத்தவரை பங்குகள் ஒரு சுருக்கமாகும். மாறாக ஒரு வணிகம் எவ்வாறு செயல்படுகிறது என்ற அடிப்படையில் மட்டுமே அவர் முதலீட்டு முடிவுகளை எடுத்தார். மக்கள் வணிக அடிப்படைகளுக்கு பதிலாக மேலோட்டமான காரணங்களுக்காக முதலீட்டை தேர்ந்தெடுத்தால் அது பிரச்சனையின் வலையில் சிக்க வைக்கும் முதல் அறிகுறியாகும். அதன் விளைவாக அவர்கள் பணத்தை இழக்கக்கூடும் என்று பஃபெட் கூறுகிறார். பொதுவாக நமது வணிகம் எளிதாகவும் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். காரணம், முதலீட்டாளர்களின் நிதி வெற்றியானது அவர்களின் முதலீட்டை அவர்கள் புரிந்து கொள்வதன் அடிப்படையில் அமைகிறது. இது மற்ற முதலீட்டாளர்களிடம் இருந்து உங்களை தனித்துவமான ஒருவராக மாற்றுகிறது. நீங்கள் முதலீடு செய்யும் நிறுவனங்கள் எதிர்காலத்தில் நன்றாக செயல்படும் என்று நீங்கள் முதலில் நம்ப வேண்டும். அதன் எதிர்கால வருவாய்களை பற்றி மதிப்பீட்டில் ஓரளவாவது உங்களுக்கு நம்பிக்கையாவது இருக்க வேண்டும். மேலும் அதன் வணிக அடிப்படைகளை நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், எதிர்காலத்தை கணிப்பது மிகவும் கடினமான ஒன்று. உங்களுக்கு எதுவும் தெரியாத ஒரு அரங்கில் நீங்கள் எதிர்காலத்தை கணிப்பது மிகவும் கடினமானது. பஃபெட் பரந்த அளவிலான வணிகங்களை தன் கையகத்தில் வைத்திருந்தார். ஆனால் அதில் அவர் சில நிறுவனங்களை மட்டும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். மற்ற நிறுவனங்களின் பெரும்பாலான சிறிய பங்குகளை மட்டும் செயல்பாட்டில் வைத்திருந்தார். காரணம், அந்த வணிகங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். பெக்ஷரின் ஒவ்வொரு ஹோல்டிங்கின் வருவாய்கள், செலவுகள், பணப்புழக்கம், தொழிலாளர்கள் உறவு, விலையில் நெகிழ்வுத்தன்மை மற்றும் மூலதன ஒதுக்கீடு தேவைகளை அவர் அறிந்திருந்தார். பஃபெட் பெக்ஷரின் வணிகங்கள் பற்றிய உயர்மட்ட அறிவையும் பெற முடிந்தது. ஏனெனில் அவர் தனது நிதி மற்றும் அறிவுசார் புரிதல் உள்ள நிறுவனங்களுக்கு வேண்டுமென்று தனது தேர்வுகளை வரம்பிடுகிறார். அவர் அதை தனது திறன் வட்டம் என்று குறிப்பிடுகிறார். உங்கள் திறன் வட்டத்திற்குள் உங்கள் முதலீட்டை சரியாக பயன்படுத்தினால் நீங்கள் அதிக லாபம் பெறலாம் என்று அவர் கூறினார். உங்கள் திறன் வட்டம் எந்த அளவில் இருக்கிறது என்பது முக்கியமல்ல. அதை நீங்கள் எந்த அளவுக்கு முழுமையாக அறிந்திருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். பஃபெட் வணிகத்தையும் நன்கு புரிந்திருந்தார். 1969இல் பெக்ஷர் இலினாய்ஸ் நேஷனல் பேங்க் அண்ட் ட்ரஸ்ட் கம்பெனியின் 98% பங்குகளை வாங்கி 1979 வரை வைத்திருந்தது. அப்போதைய பேங்க் ஹோல்டிங் ஆக்ட் பெக்ஷர் தனது வட்டியை விலக்கிக் கொள்ள உதவியாக இருந்தது. அந்த 10 ஆண்டு காலத்தில் பெக்ஷரின் மற்ற கட்டுப்பாட்டு பங்குகளுக்கு அடுத்ததாக வங்கி அதன் இடத்தை பிடித்தது. மற்றும் பஃபெட் ஒவ்வொரு ஆண்டும் பெக்ஷரின் ஆண்டு அறிக்கையில் தனது விற்பனை மற்றும் வருவாய் பற்றிய தெளிவான கருத்துக்களை வெளியிட்டார். இலினாய்ஸ் நேஷனல் வங்கியின் தலைவராக இருந்த ஜீன் அபெக் வங்கி வணிகத்தை பற்றி பஃபெட்டுக்கு கற்றுக் கொடுத்தார். இதன் மூலம் கடன்களை பொறுப்புடன் வழங்கப்பட்டு செலவுகள் குறைக்கப்படும் வரை வங்கிகள் லாபகரமான வணிகங்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். நன்கு நிர்வகிக்கப்பட்ட வங்கி அதன் வருவாயை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் நிதியின் மூலம் ஆழமான வருமானத்தையும் ஈட்ட முடியும். நல்ல மேலாளர்கள் எப்பொழுதும் செலவுகளை குறைப்பதற்கான வழிகளை தேடுகிறார்கள் மற்றும் அரிதாகவே அபாயகரமான கடன்களை ஏற்படுத்துவார்கள். வாரன் பஃபெட் எப்பொழுதும் சந்தையில் அதிகமாக பேசப்படும் பங்குகளை மிக குறைவாகவே கவனித்தார். நீண்ட காலத்திற்கு வெற்றிகரமாகவும் லாபகரமாக இருக்கும் என்று அவர் நம்பும் நிறுவனங்களை வாங்குவதில் அவர் அதிக ஆர்வம் காட்டினார். எதிர்கால வெற்றியை முன்னறிவிப்பது நிச்சயமாக முட்டாள்தனமான செயல் அல்ல. ஒரு நிறுவனம் ஆண்டுக்கு ஆண்டு ஒரே மாதிரியான தயாரிப்புகளுடன் நிலையான முடிவுகளை வெளிப்படுத்தும் போது அந்த முடிவுகள் மேலும் தொடரும் என்று கருதுவது நியாயமற்றது அல்ல. இதன் விளைவாக பஃபெட் அவர்களின் முந்தைய திட்டங்கள் தோல்வி அடைந்ததால் அடிப்படையில் தங்கள் திசையை மாற்றும் நிறுவனங்களின் பங்குகளை வாங்குவதை தவிர்த்தனர். பெரிய வணிக மாற்றங்களுக்கு உட்படுத்துவது பெரிய வணிக தவறுகளை செய்யும் வாய்ப்பை அதிகரிக்கிறது என்பது பஃபெட்டின் அனுபவம். இதில் கடுமையான மாற்றம் மற்றும் விதிவிலக்கான வருமானங்கள் பொதுவாக ஒன்றுடன் ஒன்று கலக்காது என்பது பஃபெட் கவனித்தார். பெரும்பாலான தனிநபர்கள் துரதிர்ஷ்டவசமாக எதிர்நிலை உண்மையாக இருப்பதைப் போலவே முதலீடு செய்கிறார்கள். கார்ப்பரேட் மறுசீரமைப்பின் மத்தியில் இருக்கும் நிறுவனங்களின் பங்குகளை வாங்குவதற்கு அவர்கள் அடிக்கடி போராடுகிறார்கள். சில விவரிக்க முடியாத காரணங்களுக்காக சில முதலீட்டாளர்கள் இன்றைய வணிகத்தின் யதார்த்தத்தை புறக்கணிக்கும் அளவுக்கு நாளை அவர்களால் என்ன கொண்டு வர முடியும் என்ற எண்ணத்தில் மிகவும் மயக்கமடைந்து உள்ளனர் என்று பஃபெட் கூறுகிறார். பஃபெட் கடினமான பிரச்சனைகளை தீர்க்கும் வணிகங்களை பெரும்பான்மையாக தவிர்க்க முனைகிறார். திருப்பு முனைகள் அரிதாகவே மாறும் என்பதை அனுபவம் அவருக்கு கற்றுக் கொடுத்தது. மலிவான விலையில் கடினமான வணிகங்களை விட நியாயமான விலையில் நல்ல வணிகங்களை வாங்க ஆற்றலை செலவிடுவது அதிக லாபம் தரும் என்பதை அவர் அறிந்திருந்தார். நீண்ட கால சாதகமான வாய்ப்புகளை கொண்டுள்ள நிறுவனங்களில் முதலீடு செய்வது அதிகப்படியான லாபத்தை தரும். பெக்ஷரின் 1995ஆம் ஆண்டு கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களிடம் முதலீடு செய்யப்பட்ட மூலதனத்தின் மீது அதிக வருமானம் ஈட்டும் பங்குகளை நாங்கள் விரும்புகிறோம் என்று பஃபெட் கூறினார். நீண்ட கால போட்டியில் இருக்கும் நன்மையை நான் பார்க்கிறேன் என்று அவர் கூறினார். பஃபெட்டின் கூற்றுப்படி பொருளாதார உலகம் ஒரு சிறிய குழு உரிமையாளர்களாகவும் மிகப்பெரிய சரக்கு வணிகங்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் பெரும்பாலானவை வாங்க தகுதியற்றவை என்று பஃபெட் கூறுகிறார். ஒரு சரக்கு வணிகத்தின் நீண்டகால லாபத்தை தீர்மானிப்பதற்கான ஒரு திறவுகோல் தேவையான மூலதனம் மற்றும் போதுமான விநியோகம் இவை இரண்டிற்கும் இடையே இருக்கும் விகிதமாகும் என்று பஃபெட் கூறுகிறார். இருப்பினும் இந்த விகிதம் பெரும்பாலும் பகுதி அளவில் மட்டுமே உள்ளது.
ஒரு சரக்கு வணிகத்தை லாபகரமாக மாற்றுவதற்கான மிகவும் நம்பகமான வழி குறைந்த விலை வழங்குனராக இருக்க வேண்டும் என்பதாகும். இதன் மூலம் லாபத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். வணிக கோட்பாடுகள் பகுதி 2. பெர்க்ஷரின் 1989 பொது அறிவிப்புக்கு பிறகு கோகோ கோலா நிறுவனத்தின் 6.3% தனக்கு சொந்தமா மாற்றினார். அதன் பின்னர் அட்லாண்டா அரசியலமைப்பு வணிக எழுத்தாளரான மெலிசா டர்னரால் பஃபெட் பேட்டி எடுக்கப்பட்டார். அவர் பஃபெட்டிடம் அனைவரும் கேட்கும் ஒரு கேள்வியை கேட்டாரு. நீங்கள் ஏன் நிறுவனத்தின் பங்குகளை விரைவாக வாங்குவதில்லை என்று. அதற்கு பஃபெட், நீங்கள் 10 வருடங்களுக்கு ஒரு நிறுவனத்தின் பங்க உங்களிடமே வைத்துக் கொள்ளப் போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நீங்க ஒரு முதலீட்டை செய்ய விரும்புகிறீர்கள். மேலும் நீங்க முதலீட்டை செய்யும் நிறுவனத்தின் முந்தைய நிலை மற்றும் தற்போதைய நிலையை நீங்கள் நன்கு அறிந்திருந்தால் அப்பொழுது உங்களோட மதிப்பீட்டின் விலை என்னவா இருக்கும்? உங்களுக்கு அந்த நிறுவனத்தின் நிலை தெளிவாக தெரிந்திருந்தால் நிச்சயமாக வணிகம் எளிமையாகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். கண்டிப்பாக அந்த நிறுவனம் பல ஆண்டுகளாக தனது வணிக நிலைத்தன்மையை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். மேலும் அதன் நீண்டகால வாய்ப்புகள் பெரும்பான்மையா சாதகமா இருக்க வேண்டும். இதன் அடிப்படையில் நீங்கள் முதலீட்டை தொடர்ந்தால் சந்தை தொடர்ந்து எப்படி வளரப்போகிறது என்று உங்களுக்கு தெரியும். இதன் மூலம் உங்கள் எதிர்கால வருவாயை நீங்கள் முன்பே நிர்ணயித்துக் கொள்ளவும் முடியும். பஃபெட் விவரித்தபடி கோகோ கோலாவின் வணிக பண்புக்கூறுகள் பல ஆண்டுகளாக உள்ளது. 1980களில் ராபர்டோ கோய்ஸ்வேட்டாவின் தலைமையில் கோகோ கோலாவில் ஏற்பட்ட மாற்றங்கள் அவரது கண்களை கவர்ந்தது. கியூபாவில் வளர்ந்த கோய்சியட்டா கோகோ கோலாவில் முதல் வெளிநாட்டு தலைமை செயல் அதிகாரி ஆவார். 1970களில் நிறுவனத்தை பாதித்த பிரச்சனைகளை சரிசெய்ய அவரை அழைத்து வந்தார். கோகோ கோலாவிற்கு இது ஒரு மோசமான காலகட்டமாக இருந்தது. பாட்டில் விற்பனையாளர்களுடன் தகராறு, புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை தவறாக நடத்துவதாக எழுந்த குற்றச்சாட்டுகள், மேலும் கோக்கின் ஒரு வழி கொள்கலன்கள் நாட்டில் வளர்ந்து வரும் மாசு பிரச்சனைக்கு பெரும் காரணமாக அமைகிறது என்ற சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் எதிர்ப்பு மற்றும் மத்திய வர்த்தக ஆணையம் நிறுவனத்தின் உரிமை அமைப்பு ஷெர்மன் நம்பிக்கைக்கு எதிரான சட்டத்தை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதன் காரணமாக கோகோ கோலா நிறுவனத்தின் வணிகம் பெருமளவில் நலிவடைந்தது. கலிபோர்னியாவில் கோய்சியட்டா கோலாவின் முக்கியமான 50 மேலாளர்களை ஒன்றாக கூட்டிய போது அவர்கள், நாங்கள் என்ன தவறு செய்கிறோம் என்று சொல்லுங்கள் என்று கேட்டனர். அதற்கு பதிலாக அவர், நான் அனைத்தையும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், அவை அனைத்தையும் தீர்க்க எனக்கு உங்கள் உதவி வேண்டும் என்று கூறினார். இதில் யாருக்காவது உடன்பாடு இல்லை என்றால் அவர்கள் அந்த அரங்கை விட்டு வெளியேறலாம் என்றும் தனது உரையை தொடங்கினார். மேலும் அவர் மேலாளர்களை அறிவார்ந்த அபாயங்கள் நிறைந்த முடிவுகளை எடுக்க ஊக்குவித்தார். கோகோ கோலா நிறுவனம் ஒரு வினைத்திறனாக இருப்பதை விட அது நடவடிக்கைகளை தொடங்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். பெருவாரியான செலவுகளை அவர் விரைவாக குறைத்தார். கோகோ கோலாவுக்கு சொந்தமான அனைத்து வணிகமும் அதன் சொத்துக்களின் வருவாயை மேம்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். இந்த நடவடிக்கைகள் உடனடியாக கோகோ கோலாவின் லாபத்தின் அளவை அதிகரித்தன. மேலும் இது வாரன் பஃபெட்டின் கவனத்தையும் ஈர்த்தது. ஒரு காலத்தில் மெக்லென் நிறுவனம் பெரும் வளர்ச்சி சாத்தியத்தின் விளிம்பில் தொடர்ந்து அதன் வால்மார்ட்டின் பகுதியாக இல்லாததால் வால்மார்ட்டின் போட்டியாளர்களின் பார்வையில் இருந்து விலகியது. இந்த நிறுவனம் வால்மார்ட்டிலிருந்து பிரிந்து நிறுவன அளவிலான மென்பொருள் அமைப்புகள், சரக்கு மேலாண்மை மற்றும் பிற தானியங்கு செயல்முறைகளில், விற்பனை புள்ளிகள் அமைப்புகளில் செயல்திறன் மற்றும் முதலீடு ஆகியவற்றுடன் இணைந்தது. இது மெக்லேனின் விலைத்திறன் மற்றும் சேவை தரத்தை பராமரிக்க உதவியது. பஃபெட் மெக்லேனை வாங்கிய காலங்களில் ராயல் அஹோல்டின் பிரிவான ஃபிளெமிங் மற்றும் யுஎஸ் ஃபுட் சர்வீஸ் போன்ற சில தொழில்துறை நபர்களால் பல்வேறு காரணங்களுக்காக கடினமான காலங்களை எதிர்கொண்டனர். இது பஃபெட்டின் முடிவை பாதித்தது என்ற சிறு சந்தேகம் இருந்தாலும், ஃபிளெமிங் உண்மையிலேயே கீழே சென்றால் கூடுதலாக $7 பில்லியன் மதிப்புள்ள வணிகம் கைப்பற்றப்படும் என்று பஃபெட் கூறினார். 2000 ஆண்டு ஜூலையில் பெர்க்ஷர் ஹாத்வே டெக்சாஸ் பேஸ்ட் ஜஸ்டின் இண்டஸ்ட்ரீஸின் 100%ஐ $600 மில்லியன் வாங்கியது. இந்த நிறுவனம் 2 பிரிவுகளை கொண்டிருந்தது. ஜஸ்டின் நிறுவனமானது 4 மேற்கத்திய பூட்ஸ் வகைகள் மற்றும் ஆக்மி பில்டிங் பொருட்கள், செங்கல் மற்றும் பிற கட்டுமான பொருட்களை தயாரிக்கும் நிறுவனங்களை கொண்டிருந்தது. கௌபாய் பூட்ஸ் மற்றும் செங்கற்கள் இது பெர்க்ஷரின் மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் மிகவும் வண்ணமயமான கையகப்படுத்தலில் ஒன்று. மேலும் இது வாரன் பஃபெட்டை பற்றி அதிகம் கூறுகிறது. பஃபெட் பல வழிகளில் தேடும் அனைத்து வணிக பலன்களையும் ஜஸ்டின் தெளிவாக சுருக்கமாக கூறுகிறார். இது மிகவும் எளிமையானது மற்றும் புரிந்து கொள்ளக்கூடியது. காலணிகள் அல்லது செங்கற்கள் பற்றி குறிப்பாக சிக்கலான விஷயங்கள் எதுவும் இல்லை. தனித்தனி நிறுவனங்களின் பார்வையில் இது குறிப்பிடத்தக்க வகையில் நிலையான இயக்க வரலாற்றை பெற்றிருக்கும். அனைவரும் பல ஆண்டுகளாக ஒரே தொழிலில் இருக்கின்றனர். பெரும்பாலானவர்கள் குறைந்தது ஒரு நூற்றாண்டுகளுக்கு பழமையானவர்கள். இறுதியாக பஃபெட் குறிப்பாக அவரின் மிகவும் உறுதியான ஒரு அம்சத்தின் காரணமாக சாதகமான நீண்டகால வாய்ப்புகளை அங்கீகரித்தார். இதன் அடிப்படையில் சரக்கு தொழில்களில் தயாரிப்புகள் உரிமையாளர் நிலையை அடைந்தது. 1995 முதல் 2001 வரை ஒவ்வொரு ஆண்டும் 22% வளர்ச்சியுடன் பல பழைய வணிகங்கள் பொறாமைப்படக்கூடிய ஒரு நிலைத்தன்மையை பாம்பர்ட் செஃப் அளித்தார். மேலும் அவரின் நீண்டகால கண்ணோட்டம் வலுவாக இருந்தது. நேரடி விற்பனை சங்கத்தின் கூற்றுப்படி கட்சி திட்ட வணிகங்கள் 2000 ஆண்டில் நாடு முழுவதும் $7 பில்லியன் அதிகமாக ஈட்டியது. இது 1996களில் இருந்து $2.7 பில்லியன் அதிகரித்துள்ளது. அமெரிக்க அலமாரிகளில் அதிக தயாரிப்புகள் நிறைய இடங்கள் இருப்பதாக கிறிஸ்டோபர் நம்பினார். இதன் காரணமாக தங்கள் நிலை தானாக குறையவில்லை என்று உறுதியாக நினைத்தார். மேலும் மேரி கே நேரடியாக விற்பனை செய்யும் அழகு சாதன பொருட்கள் நிறுவனத்தில் 6 லட்சம் விற்பனைகள் படையை கொண்டிருந்ததை சுட்டிக்காட்டினார்.
கிறிஸ்டோபர் புதிய தயாரிப்புகளை உருவாக்கத் தொடங்கினார். அதாவது செராமிக் சர்வீசிங் வேர்கள் கனடா, யுனைடெட் கிங்டம் மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகளில் விரிவடைந்து வந்தது. இறுதியாக அந்த நிறுவனம் அதிக மூலதனம் தேவைப்படாத வகையில் கட்டமைக்கப்பட்டது. மேலும் இப்போதைய அதன் போட்டியாளர்களின் எண்ணிக்கையும் கணிசமான அளவில் இருந்தது. பஃபெட் பல வகையான வணிக கோட்பாடுகளின் அடிப்படையில் தனது வணிகத்தை அதிகரித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவரின் அனைத்து வணிகங்களுக்கும் அவர் அனைத்து கோட்பாடுகளையும் பயன்படுத்தவில்லை. முதலில் அந்த நிறுவனத்தை பற்றிய தெளிவான புரிதல்களை பெற்றிருந்தார். அந்த நிறுவனத்தின் நிலைத்தன்மையை ஆராய்ச்சி செய்தார். பஃபெட் பொதுவாக எந்த ஒரு நிறுவனத்தின் பங்கையும் விரைவாக வாங்குவதில் அதிக கவனம் செலுத்துவதில்லை. அதுபோலவே அனைத்து நிறுவனங்களின் கட்டுப்பாடுகளையும் தன் கைவசம் வைத்துக் கொள்ளவும் இல்லை. பஃபெட் முதலில் தனது திறன் வட்டத்தை தெளிவாக அமைத்துக் கொண்டார். அதன் பின்னர் அவரின் திறனுக்கு ஏற்ப நிறுவனங்களை முழுமையாக அவரின் கைவசம் வைத்துக் கொண்டார். மற்ற நிறுவனங்களின் சிறு பங்குகளை மட்டும் தன் கைவசம் வைத்துக் கொண்டார். இதன் மூலம் அவர் ஒரு நிலையான வெற்றியை தன் கைவசம் வைத்திருந்தார். பொதுவாக பஃபெட் எப்பொழுதும் அவருக்கு நன்கு தெரிந்த நிறுவனங்களில் மட்டுமே தனது முதலீடுகளை செய்தார். அது அவரின் வெற்றி விகிதத்தை அதிகரித்தது என்று பல முறையும் கூறியிருக்கிறார். முதலீட்டு வழிகாட்டுதல்கள். மேலாண்மை கோட்பாடுகள் பகுதி 1. ஒரு நல்ல மேலாண்மை கட்டுப்பாடுகள் நிறுவனம் அல்லது அமைப்பின் நல்ல வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. இப்போது நீங்கள் ஒரு புதிய முதலீடு அல்லது ஒரு வணிகத்தை கையகப்படுத்த நினைக்கும் போது அதன் நிர்வாக திறனானது மிகவும் கடினமாய் இருக்கும். காரணம், அந்த நிறுவனம் உங்களுக்கு மிகவும் புதுமையான ஒன்று. பஃபெட் பெர்க்ஷைர் வாங்கும் நிறுவனங்கள் அல்லது பங்குகள் அனைத்தும் அவர் பாராட்டக்கூடிய மற்றும் நம்பக்கூடிய நேர்மையான மற்றும் திறமையான மேலாளர்களால் இயக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். திறமை இல்லாத வணிகத்தில் அதிக கவனம் இல்லாத மேலாளர்களுடன் சேர பஃபெட் விரும்பவில்லை. அவர்களின் வணிகத்தின் வாய்ப்புகள் எவ்வளவு கவர்ச்சிகரமாக இருந்தாலும் சரி, ஒரு கெட்ட நபருடன் ஒரு நல்ல ஒப்பந்தங்கள் செய்வதில் வெற்றி கிடைக்கும் என்பதை பஃபெட் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டுதோறும் பெர்க்ஷைரின் ஆண்டு அறிக்கைகளில் தலைவரின் கடிதத்தை படிப்பவர்கள் பல்வேறு பெர்க்ஷைர் நிறுவனங்களை நிர்வகிப்பவர்கள் பற்றிய பஃபெட்டின் அன்பான வார்த்தைகளை கண்டனர். அவர் பரிசீலனையில் உள்ள நிறுவனங்களின் நிர்வாகத்திற்கு வரும்போது அதிக திறனுடையவராக செயல்பட்டார். பொதுவாக அவர் 3 பண்புகளை தேடினார். அந்த நிறுவனத்தில் மேலாண்மை பகுத்தறிவு இருக்கிறதா? நிர்வாகம் அதன் பங்குதாரர்களுடன் நேர்மையாக இருக்கிறதா? மேலும் நிர்வாகமானது நிர்வாகத்தின் கட்டாயங்களை எதிர்க்கிறதா என்பதை கவனித்தார். பஃபெட் ஒரு மேலாளர்களுக்கு செலுத்தக்கூடிய மிக உயர்ந்த பாராட்டு என்னவென்றால், அவர் அல்லது அவள் தனது கடமையில் தவறாமல் நடந்து கொள்வது மற்றும் தன்னை அந்த நிறுவனத்தின் உரிமையாளராக நினைப்பதுதான். உரிமையாளர்களைப் போல நடந்து கொள்ளும் மேலாளர்கள் நிறுவனத்தின் முதன்மையான நோக்கமான பங்குதாரர்களின் மதிப்பை அதிகரிக்க செய்வார்கள் என்று பஃபெட் நம்பினார். மேலும் அதன் இலக்கை அதிகரிக்கும் வகையில் முடிவுகளை மேற்கொள்வார்கள் என்று உறுதியளித்தார். பங்குதாரர்களிடம் முழுமையாகவும் உண்மையாகவும் புகார் அளிக்கும் பொறுப்பை தீவிரமாக எடுத்துக்கொள்ளும் மேலாளர்களை பஃபெட் பெரிதும் பாராட்டினார். இதன் மூலம் அவர்கள் அந்த நிறுவனத்தில் இருக்கும் குறைகளை அறிந்து அதை விரைவில் சரி செய்வார்கள் என்று நம்பினார். ஆர்வமுள்ள மற்றும் உயர்குண நலன்களுடன் இயங்கும் வணிகங்களில் திறமையான மேலாளர்கள் உங்களிடம் இருக்கும் பொழுது உங்களிடம் 1 டஜன் அல்லது அதற்கு மேற்பட்ட அறிக்கைகள் கூட இருக்கலாம். 1986இல் கார்ப்பரேட் நிறுவனங்களின் தவறுகளில் அதிர்ச்சியூட்டும் கண்டுபிடிப்புகள் வெளிச்சத்திற்கு வந்ததால் ஒரு புதிய அவசர நிலையை சந்தையில் ஏற்படுத்தியது. இதன் காரணமாகவே பஃபெட் எப்பொழுதும் உயர்ந்த நேர்மை உள்ளவர்களுடன் மட்டுமே வணிகம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். சில நேரங்களில் இந்த நிலைப்பாடு கார்ப்பரேட் உலகில் உள்ள மற்ற நன்கு அறியப்பட்ட நபர்களுடன் பெருமளவில் முரண்படுகிறது. காரணம், நேர்மை மற்றும் நம்பகத்தன்மை ஆகியவை எப்பொழுதும் போற்ற வேண்டிய குணங்களாக பேசுவது வணிக வட்டாரங்களில் பொதுவான நாகரிகமாக இருந்தது இல்லை. சில சமயங்களில் இதுபோன்ற பேச்சுக்கள் உங்களை அப்பாவியாகவும் வணிக யதார்த்தத்துடன் தொடர்பில்லாதவராகவும் இழிவுபடுத்த உதவியாகவும் இருக்கலாம். இப்பொழுது கார்ப்பரேட் ஒருமைப்பாடு குறித்த பஃபெட்டின் நிலைப்பாடு உங்களுக்கு ஒரு சிறந்த உத்தியாக தோன்றலாம். ஆனால் அவருடைய உந்துதல் மட்டுமே நமக்கு வெற்றியை அளித்து விடாது என்பதையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், வாரன் பஃபெட் எந்த ஒரு நிலையிலும் அப்பாவியாக இருந்ததற்கு சான்றுகளே இல்லை. பங்கு சந்தை மிக பெரிய சரிவை கண்ட நேரங்களில் கூட அவர் லாபத்தை பெற்றார். பகுத்தறிவானது மிக முக்கியமான நிர்வாக சட்டமாகவும் மேலும் நிறுவனத்தின் மூலதனத்தை ஒதுக்கீடு செய்ய தேவையான முக்கிய கூறாகவும் பஃபெட் நம்பினார். பகுத்தறிவானது மிகவும் முக்கியமான ஒன்று. ஏனென்றால் மூலதன ஒதுக்கீட்டானது காலப்போக்கில் உங்கள் பங்குதாரர்களின் மதிப்பை தீர்மானிக்கக்கூடியது. நிறுவனத்தின் வருவாயை என்ன செய்வது என்று தீர்மானிப்பது என்பது வணிகத்தில் நீங்கள் மீண்டும் முதலீடு செய்வது அல்லது பங்குதாரர்களுக்கு பணத்தை திருப்பித் தருவதற்கு நிகரானது. ஃபார்ச்சூனின் கரோல் லூமிஸ். பகுத்தறிவு என்பது பஃபெட் பெர்க்ஷைரை நடத்தும் அவரது பாணியை மற்ற நிறுவனங்களில் இருந்து வேறுபடுத்தி காட்டக்கூடிய தரம் என்றும் மற்றும் பிற நிறுவனங்களில் அவர் அடிக்கடி காணும் தரம் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். ஒரு நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட அளவிலான முதிர்ச்சி நிலையை அடையும் போது அதன் வளர்ச்சி விகிதம் குறைகிறது. மேலும் அதன் வளர்ச்சி மற்றும் இயக்க செலவுகளுக்கு தேவையானதை விட அதிக பணத்தை உருவாக்க தொடங்கும் போது இந்த சிக்கல் உருவாகுகிறது. இந்த நேரத்தில் அந்த நிறுவனத்தின் வருவாயை எப்படி ஒதுக்க வேண்டும் என்றால், கூடுதல் ரொக்கம் அல்லது உள்நாட்டில் மறு முதலீடு செய்யப்படும் பொழுது நிதியில் சராசரிக்கு மேல் வருவாயை மூலதன செலவை விட அதிகமாக ஈட்ட முடியும் என்ற நிலையில் நிறுவனத்தின் அனைத்து வருவாயையும் தக்க வைத்துக் கொண்டு அவற்றை மீண்டும் முதலீடு செய்ய வேண்டும். இதன் மூலம் அந்த நிறுவனத்தின் வருவாயை அதிகரிக்கலாம். பொதுவாக குறைவான முதலீட்டு வருமானத்தை வழங்கும் நிறுவனத்திற்கு 3 வகையான வாய்ப்புகள் உள்ளது.
அந்த நிறுவனமானது சிக்கல்களை புறக்கணிப்பதன் மூலம் சராசரிக்கும் குறைவான விகிதத்தில் மீண்டும் முதலீடு செய்யலாம். இல்லை வளர்ச்சியடைந்த நிறுவனத்தையோ அல்லது அதன் ஒரு பங்கையோ வாங்கலாம். இல்லை அவர்களின் பங்குதாரர்களின் பணத்தை திரும்பி தரலாம். இதற்கு குறுக்கு வழிகளில்தான் பஃபெட் நிர்வாகத்தின் மிகுந்த கவனத்தை செலுத்தினார். இந்த இடத்தில்தான் மேலாளர்கள் பகுத்தறிவு அல்லது பகுத்தறிவற்ற நிலையில் நடந்து கொள்வார்கள். காரணம், பொதுவாக சராசரிக்கும் குறைவான வருவாய் இருக்கும் நேரங்களில் தொடர்ந்து மீண்டும் முதலீடு செய்யும் மேலாளர்கள் நிலைமை தற்காலிகமானது என்ற நம்பிக்கையில் அவர்கள் அவ்வாறு செயல்படுகிறார்கள். நிர்வாக திறமையுடன் தங்கள் நிறுவனத்தின் லாபத்தை மேம்படுத்த முடியும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கின்றனர். மேலும் மேம்பாடுகள் குறித்த நிர்வாகத்தின் முன்னறிவிப்புகளில் பங்குதாரர்கள் பெருமளவில் மயங்குகின்றனர். ஒரு நிறுவனம் இந்த சிக்கலை தொடர்ந்து புறக்கணித்தால் பணம் பெருகிய முறையில் செயலற்ற வளமாக மாறும் மற்றும் அந்த நிறுவனத்தின் பங்குகளின் விலை பெருமளவில் குறையும். நிறைய பணம் மற்றும் குறைந்த பங்கு விலை கொண்ட ஒரு நிறுவனம் அதிகப்படியான கார்ப்பரேட் அமைப்புகளை ஈர்க்கும். இது பெரும்பாலும் ஒரு நிர்வாகத்தின் முடிவின் தொடக்கமாக கருதப்படும். அதிகமான நேரங்களில் தங்களை பாதுகாத்துக் கொள்ள நிர்வாகிகள் அடிக்கடி இது போன்ற இரண்டாவது விருப்பத்தை தேர்வு செய்கிறார்கள். அதாவது மற்றொரு நிறுவனத்தை வாங்குவதன் மூலம் அதன் வளர்ச்சியையும் வாங்குவது மற்றும் கையகப்படுத்தல் திட்டங்களை அறிவிப்பது பங்குதாரர்களை பெருமளவு உற்சாகப்படுத்தும். மேலும் கார்ப்பரேட் அமைப்புகளின் செயல்பாட்டை கட்டுப்படுத்தும். ஆனால் இதில் இருக்கும் ஒரு பிரச்சனை, நிறுவனத்தின் மூலம் நாம் வளர்ச்சியை வாங்கும் பொழுது பல சமயங்களில் அதன் விலை மிகைப்படுத்தப்படுகிறது. பஃபெட்டின் கருத்துப்படி சராசரிக்கும் மேலான விகிதத்தில் மறு முதலீடு செய்ய முடியாமல் பெருகி வரும் பண குவியலை கொண்ட நிறுவனங்கள் அந்த பணத்தை பங்குதாரர்களுக்கு திருப்பித் தருவது மட்டுமே நியாயமான மற்றும் பொறுப்பான செயலாகும். இதற்கு ஈவுத்தொகையை உயர்த்துதல் அல்லது பங்குகளை திரும்ப வாங்குதல் என்ற 2 முறைகள் உள்ளது. பொதுவாக பங்குதாரர்கள் தங்கள் ஈவுத்தொகையில் இருந்து பெரும் பணத்தை கொண்டு அதிக வருமானத்திற்காக வேறு வணிகத்தில் முதலீடு செய்யலாம். மேலோட்டமாக பார்த்தால் இது ஒரு நல்ல ஒப்பந்தமாக தெரியும். எனவே பலர் லாபம் அதிகரித்ததை நன்றாக செயல்படும் நிறுவனங்களை தேர்ந்தெடுக்கின்றனர். ஆனால் வருவாயை தக்கவைத்துக் கொண்டு நிறுவனத்தில் மீண்டும் முதலீடு செய்தால் மட்டுமே நிறுவனம் ஈட்டக்கூடியதை விட முதலீட்டாளர்கள் தங்கள் பண மதிப்புக்கு அதிகமான வருவாயை பெற்றால் மட்டுமே இது நடக்கும் என்று பஃபெட் கூறுகிறார். நிர்வாகிகள் சந்தையில் நிறுவனத்தின் பங்குகளை தீவிரமாக வாங்கும்போது கார்ப்பரேட் கட்டமைப்பை விரிவுபடுத்துவதற்காக கவனக்குறைவான தேவைகளை விட தங்கள் உரிமையாளர்களின் சிறந்த நலன்களை அவர்கள் கையில் வைத்திருப்பதை அவர்கள் நிரூபிக்கிறார்கள். இந்த வகையான நிலைப்பாடு பங்குதாரர்களின் செல்வத்தை அதிகரிக்கும் மற்றும் நன்கு நிர்வகிக்கப்படும் நிறுவனத்தை தேடும் மற்ற முதலீட்டாளர்களை பெருமளவில் ஈர்க்கிறது. முதலீட்டு வழிகாட்டுதல்கள். மேலாண்மை கோட்பாடுகள் பகுதி 2. நீங்கள் மேற்கொள்ளும் செயல்பாடுகளில் உங்களுக்கு எந்த விதமான கேள்விகளும் எழவில்லை என்றால் நீங்கள் அந்த செயலில் மேதை என்று அர்த்தமில்லை. நீங்கள் அந்த செயலை பற்றி தெளிவான புரிதல் இல்லாதவர் என்றுதான் அர்த்தம். ஒரு நிறுவனம் தவறுகளை எதிர்கொள்வதன் மூலம் நிர்வாக ஞானத்தையும் நம்பகத்தன்மையும் பெறுவதாக இருந்தா ஏன் இத்தனை ஆண்டு அறிக்கைகள்ல வெற்றிகளை மட்டும் ஊதி காட்டுறாங்க? மூலதன ஒதுக்கீடு மிகவும் எளிமையானது மற்றும் தர்க்க ரீதியானது என்றால் மூலதனம் ஏன் மிகவும் மோசமாக ஒதுக்கப்படுகிறது? இந்த கேள்விகளுக்கு பஃபெட்டின் பதில் என்னன்னா, இது நிறுவனத்தின் கட்டாயம் என்று கூறப்படும் ஒரு கண்கட்டு வித்தை. பஃபெட்டுக்கு பயிலும்போது அவங்க பள்ளியில அனுபவம் வாய்ந்த மேலாளர்கள் நேர்மையானவர்கள், புத்திசாலிகள் மற்றும் தானாகவே பகுத்தறிவு வணிக முடிவுகளை எடுப்பார்கள் என்று பஃபெட்டுக்கு கற்பிக்கப்பட்டது. வணிக உலகத்திற்கு வந்தவுடன் நிறுவனத்தின் கட்டாயம் செயல்பாட்டிற்கு வரும்போது பகுத்தறிவு அடிக்கடி வாடிவிடும் என்பதையும் அவர் கற்றுக்கொண்டார். பல தீவிரமான துன்பகரமான பொதுவான நிலைமைக்கு நிறுவனங்களில் கட்டாயம்தான் பொறுப்பு என்று பஃபெட் முழுமையாக நம்பினார். இந்த நிலை தற்போதைய நிர்வாகத்தின் திசையில் வரும் அனைத்து மாற்றங்களும் எதிர்க்கிறது. மேலும் கிடைக்கக்கூடிய நேரத்தை நிரப்ப வேலை அதிக அளவு விரிவடைவது போல கார்ப்பரேட் திட்டங்கள் அல்லது கையகப்படுத்துதல் கிடைக்கக்கூடிய நிதியை முழுமையாக உறிஞ்சிவிடும். தலைவர்களின் வணிக ஆசை எவ்வளவு முட்டாள்தனமாக இருந்தாலும் அவரது படைகளால் தயாரிக்கப்பட்ட விரிவான வருவாய் விகிதம் மற்றும் மூலோபாய ஆய்வுகள் மூலம் அந்த ஆசைகள் விரிவாக ஆதரிக்கப்படும். மற்றும் சக நிறுவனங்களின் நடத்தை, அவை விரிவடையும் விதம், கையகப்படுத்துதல், நிர்வாக இழப்பீடுகளை நிர்ணயித்தல் அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் மனசோர்வில்லாமல் பின்பற்றப்படும். 1967இல் பெர்க்ஷயர் வாங்கிய தேசிய இழப்பீட்டு தலைவர் ஜாக் ரிங்வால்ட் கட்டாயத்தின் அழிவு சக்தியை கண்டறிய பஃபெட்டுக்கு உதவினார். பெரும்பாலான இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் போதிய வருமானம் தராத அல்லது மோசமான நஷ்டத்தை ஏற்படுத்தும் வகையில் காப்பீட்டு பாலிசிகளை எழுதி கொண்டிருந்தபோது ரிங்வால்ட் சந்தையில் இருந்து விலகி புதிய பாலிசிகளை எழுத மறுத்தார். இந்த முடிவுகளை பஃபெட்டும் பின்தொடர்ந்தார். பெர்க்ஷயரின் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இந்த கொள்கையின் அடிப்படையில் தான் இயங்கியது. பல வணிகங்களை இயக்கும் நிறுவன கட்டாயத்தின் பின்னால் அப்படித்தான் இருக்கிறது என்பதை யோசிப்பது மனித இயல்பின் காரணம். நிறுவனத்தின் கட்டாயம் என்ற பெயரில் பொதுவாக அந்த நிறுவனத்தின் தலைவர் மட்டுமே அதிக அளவு லாபத்தை அடைகிறார். வலுவான தகவல் தொடர்பு திறன் கொண்ட ஒரு மேலாளர் வருவாயில் குறுகிய கால இழப்பையும் காலப்போக்கில் சிறந்த முடிவுகளை எடுப்பதினால் அவர்கள் நிறுவனத்தின் திசையில் ஏற்படும் மாற்றத்தையும் கூட அதை ஏற்றுக்கொள்ளும் வகையில் உரிமையாளர்களின் மனதை பக்குவப்படுத்த முடியும். நிறுவன கட்டாயத்தை எதிர்க்க பஃபெட் கற்றுக்கொண்டார். ஒரு நிறுவனத்தின் மேலாளர் அந்த நிறுவனம் தீவிரமாக மாற வேண்டும் அல்லது மூடப்படும் சாத்தியத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று கருத்தை ஏற்றுக்கொண்டாலும்
இந்த திட்டத்தை நிறைவேற்றுவது பெரும்பாலான மேலாளர்களுக்கு மிகவும் கடினமானதாக உள்ளது. எனவே அவர்கள் தற்பொழுது நிதி உண்மைகளை எதிர்கொள்வதற்கு பதிலாக புதிய நிறுவனத்தை வாங்குவதற்கான தூண்டுதலுக்கு அடிபணிகிறார்கள். அவர்கள் ஏன் இதை செய்கிறார்கள்? இதற்கு பஃபெட் 3 காரணிகளை குறிப்பிடுகிறார். முதலாவதாக, பெரும்பாலான மேலாளர்கள் தங்கள் செயல்பாட்டிற்கான வேகத்தை கட்டுப்படுத்த முடிவதில்லை. இந்த அதிவேகத்தன்மை பெரும்பாலும் வணிகத்தை கையகப்படுத்துவதில் வெளிப்படையாக தெரிகிறது. இரண்டாவதாக, பெரும்பாலான மேலாளர்கள் அவர்கள் வணிகத்தின் விற்பனை, வருவாய் மற்றும் நிர்வாக இழப்பீடு ஆகியவற்றை அவர்களின் தொழில்துறையிலும் அதற்கு அப்பாலும் உள்ள மற்ற நிறுவனங்களுடன் தொடர்ந்து ஒப்பீடு செய்கிறார்கள். இந்த ஒப்பீடுகள் எப்பொழுதும் பெரு நிறுவனங்களின் அதிவேக தன்மையையே காட்டுகிறது. இறுதியாக, பெரும்பாலான மேலாளர்கள் தங்களது சொந்த மேலாண்மை திறன்களில் மிகைப்படுத்தப்பட்ட உணர்வையே கொண்டிருந்தனர். பொதுவாக நேரங்களில் மக்களை மதிப்பிடுவதில் 3 குணங்களை தேடுகிறீர்கள் என்று பஃபெட் கூறுகிறார். அவை ஒருமைப்பாடு, புத்திசாலித்தனம் மற்றும் ஆற்றல் ஆகும். இதில் உங்களிடம் முதலாவது குணம் இல்லை என்றால் மற்ற 2 குணம் உங்களின் அழிவுக்கு வழிவகுக்கும் என்று பஃபெட் உறுதியளிக்கிறார். பெர்க்ஷயர் பங்குதாரர்களுடனான பஃபெட்டின் அனைத்து தகவல் தொடர்புகளும் உண்மையில் உலகத்துடன் நேர்மையான மற்றும் நேரடியான தொடர்பை உடைய மேலாளர்களுக்கான தேடலை வலியுறுத்துவதாகவே இருந்தது. இன்றைய உலகின் பங்கு சந்தைகளில் கார்ப்பரேட் மதிப்புகள் பிணைக்கப்படுவது நீண்ட காலத்திற்கு ஒரு நிறுவனத்தின் வெற்றியை மற்றும் லாபத்தை நிர்ணயிப்பதற்கான முக்கிய சிக்கலாக பஃபெட் கருதுகிறார். ஒரு நிர்வாகத்தில் ஏற்படும் இழப்பீடுகள், அதன் பங்குகளில் ஏற்படும் விருப்பங்கள், இயக்குனரின் சுதந்திரம், கணக்கியலில் பயன்படுத்தப்படும் தந்திரம் போன்ற பிரச்சனைகளை பஃபெட் மிகவும் தனிப்பட்ட முறையில் கையாளுகிறார். அவற்றை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதிலும் அதிக ஆர்வம் செலுத்துகிறார். ஒருவர் பெறும் உயர்ந்த சம்பளத்திற்கு கூடுதலாக பொதுவாக வர்த்தக நிர்வாகிகளுக்கு வழக்கமான நிலையான விலை பங்கு விருப்பங்களுடன் வெகுமதி அளிக்கப்படுகிறது. இது பெரும்பாலும் கார்ப்பரேட் வருவாயுடன் பிணைக்கப்படுகிறது. ஆனால் நிர்வாகிகள் உண்மையான வேலை செயல்திறனுடன் மிகவும் அரிதாகவே பிணைக்கப்படுகிறார்கள். பங்கு விருப்ப தேர்வுகள் கண்மூடித்தனமாக அனுப்பப்படும் போது சிறந்த செயல்திறன் கொண்ட மேலாளர்களைப் போலவே சராசரிக்கும் குறைவான செயல்திறன் கொண்ட மேலாளர்களுக்கு தாராளமாக வெகுமதி அளிக்கப்படுகிறது என்று பஃபெட் கூறுகிறார். பஃபெட் பெர்க்ஷயரில் ஒரு இழப்பீட்டு முறையை பயன்படுத்தினார். அதில் மேலாளர்களுக்கு அவர்களின் செயல்திறனுக்கு ஏற்ப வெகுமதி அளிக்கப்பட்டது. இந்த வெகுமதியானது நிறுவனத்தின் அளவு, தனிநபரின் வயது அல்லது பெர்க்ஷயரின் ஒட்டுமொத்த லாபத்தை ஆகியவற்றுடன் எந்த தொடர்பையும் கொண்டிருக்கவில்லை. பெர்க்ஷயரின் பங்கு விலை உயர்ந்தாலும் சரி, சரிந்தாலும் சரி, நன்றாக செயல்படும் மேலாளர்களுக்கு வெகுமதி அளிக்க வேண்டும் என்பதில் பஃபெட் உறுதியாக இருந்தார். காரணம், பஃபெட் ஒவ்வொருவரின் உழைப்பையும் தன் உழைப்பை போலவே மதித்தார். ஆண்டு இறுதியில் பஃபெட் பங்கு விருப்பங்களை வழங்குவதில்லை. அவர் அதற்கு பதிலாக சில காசோலைகளை எழுதுகிறார். அதில் சிலது மிகவும் பெரிய அளவில் மதிப்பை உடையது. இதன் அடிப்படையில் மேலாளர்கள் தங்கள் விருப்பப்படி பணத்தை பயன்படுத்தலாம். மேலும் பலர் பெர்க்ஷயர் பங்குகளை வாங்க இதை பயன்படுத்திக் கொண்டனர். நீண்ட காலத்திற்கு கணக்கியல் சூழ்ச்சிகளுடன் செயல்படும் சிக்கல்களை தீர்க்கும் நிர்வாகங்களுக்கு இன்னும் அதிக சிக்கல்கள் காத்திருக்கிறது. 2001ஆம் ஆண்டின் 2ஆம் பாதியில் கணக்கியல் ஊழல் என்ற சொல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இது சந்தையில் அனைவரின் நிலையையும் தலைகீழாக மாற்றியது. ஏனெனில் தவறான செயல்கள் கணக்கியல் தந்திரத்தை மையமாக கொண்டது மற்றும் கணக்கியல் அறிக்கைகள் சரிபார்க்க வேண்டிய வெளிப்புற தணிக்கையாளர்கள் செயல்களுக்கு தரப்பினராக பெயரிடப்பட்டதால் நீண்ட காலத்திற்கு நிச்சயமாக கணக்கியல் சூழ்ச்சிகளுடன் செயல்படும் சிக்கல்களை தீர்க்கும் நிர்வாகங்களுக்கு சிக்கல் காத்திருந்தது. 2002ஆம் ஆண்டு பங்குதாரர்களுக்கு எழுதிய கடிதத்தில் முதலீட்டாளர்கள் ஆண்டு அறிக்கைகளை படிப்பதில் அதிக கவனம் செலுத்துமாறு பஃபெட் எச்சரித்தார். இறுதியாக பஃபெட் தங்களது வாடிக்கையாளர்களை நேராக அணுகும் மேலாளர்களுடன் பணிபுரிய விரும்பினார். காரணம், அவர்கள் தங்கள் பங்குதாரர்கள் மற்றும் அவர்களின் ஊழியர்களுடன் நேர்மையாக இருக்கிறார்கள். கார்ப்பரேட் ஊழல்கள் வெடித்ததிலிருந்து வணிகம் செய்வதற்கான ஒரு நிபந்தனையாகவே அவரின் நெறிமுறை நடத்தைக்கான அசைக்க முடியாத வலியுறுத்தல்கள் கூடுதல் முக்கியத்துவத்தை பெற்றது. இருந்தாலும் இத்தகைய நிலைப்பாட்டை எடுப்பது முதலீட்டாளர்களுக்கு மோசடியால் ஏற்படும் இழப்புகளில் இருந்து தனிமைப்படுத்தும் என்பதை அவர் நம்பினார். பஃபெட் வழியில் கொள்கைகளை பின்பற்றுவது பங்குச் சந்தைகளில் உள்ள வெற்றியை 100% பாதுகாப்பானதாக மாற்றும் என்பது சந்தேகம்தான். காரணம், நிறுவன அதிகாரிகள் மோசடியான கணக்கு அல்லது பிற சட்டவிரோத சூழ்ச்சிகள் மூலம் முதலீட்டாளர்களிடமிருந்து பொய்யான பிம்பத்தை உருவாக்கும் போது இவற்றை தவிர்ப்பது கடினம். பெரும்பாலும் இது சாத்தியமற்றது. இறுதியில் கண்டறியும் போது குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்படுவார்கள். பஃபெட் கற்றுக் கொடுப்பது முதலீடுகளை கவனமாகவும் சிந்தனையுடன் பார்த்து முதலீடு செய்ய வேண்டும் என்பதாகும். இதன் மூலம் நீங்கள் மற்றவர்களின் ஏமாற்று விகிதத்தில் இருந்து தனிப்பட்டு காணப்படலாம். முதலீட்டு வழிகாட்டுதல்கள், நிதி கோட்பாடுகள். பொதுவாக நிதி கோட்பாடுகள் அனைத்தும் நிர்வாக சிறப்பு மற்றும் பொருளாதார செயல்திறன் ஆகிய இரண்டையும் மதிப்பிடுவதாக அமைகிறது. இவை இரண்டும் பஃபெட் கொள்கைகளுக்கு நெருங்கிய கொள்கைகளை பெற்றிருந்தது. உதாரணமாக, பஃபெட் நிறுவனங்களின் வருடாந்திர முடிவுகளை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. அதற்கு பதிலாக பஃபெட் அந்த நிறுவனத்தின் 4 அல்லது 5 ஆண்டுகளின் சராசரியை கவனித்து செயல்படுவார். வருட இறுதியானது எண்களை ஈர்க்கும், ஆனால் குறைவான மதிப்பையே பெற்றிருக்கும். இதற்கு தேவையான பொறுமை அவரிடம் இல்லை. எனவே சில காலமற்ற நிதி கொள்கைகளை உருவாக்கினார். முதலாவது, அவர் நிதியில் இருந்து வரும் வருவாயை எதிர்பார்த்தார், பங்கிலிருந்து வருவாய்களை எதிர்பார்க்கவில்லை. இரண்டாவது, உரிமையாளர் பெறும் உண்மையான வருவாயில் இருந்து பங்கின் மதிப்பை கணக்கிட்டார்.
மூன்றாவதாக, அதிக லாப வரம்புகள் கொண்ட நிறுவனங்களை தேடினார். இறுதியாக, வைத்திருக்கும் ஒவ்வொரு டாலருக்கும் நிறுவனம் குறைந்தபட்சம் $1 சந்தை மதிப்பை உருவாக்கியுள்ளதா என்பதை அறிந்து கொண்டார். இந்த 4 கொள்கைகள் மூலம் பஃபெட் தனது முதலீடுகளை சரியாக பயன்படுத்தினார். வழக்கமாக ஆய்வாளர்கள் ஒரு பங்கின் வருவாயை பார்த்து வருடாந்திர நிறுவனத்தின் செயல்திறனை அளவிடுகிறார்கள். கடந்த ஆண்டை விட அவை அதிகரித்துள்ளனவா இல்லை குறைந்துள்ளனவா என கருத்தில் கொள்கின்றனர். பஃபெட் அவருக்கு ஒரு பங்கில் இருந்து வரும் வருவாயை ஒரு புகைத்திரை போன்றே கருதுகிறார். பெரும்பாலான நிறுவனங்கள் தங்களின் முந்தைய ஆண்டு வருவாயில் ஒரு பகுதியை தங்கள் நிதியின் அடிப்படையை அதிகரிப்பதற்காக தக்கவைத்துக் கொள்வதால் ஒரு பங்கின் சாதாரண வருவாயை பற்றி பஃபெட் உற்சாகமடைய எந்த ஒரு காரணமும் இல்லை. அதே நேரத்தில் அந்த பங்கு தளத்தை 10% அதிகரித்துக் கொண்டிருந்தால் ஒரு பங்குக்கான வருவாயை 10% அதிகரிக்கும் நிறுவனத்தை பற்றியும் அவருக்கு எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. இது சேமிப்பு கணக்கில் பணத்தை வைப்பதிலிருந்து வட்டியை குவிப்பதற்கும் கூட்டுவதற்கும் அனுமதிப்பதில் இருந்து சிறிதளவு வேறுபட்டதல்ல என்று பஃபெட் விளக்குகிறார். ஒரு நிறுவனம் நிதி மூலதனத்தில் இருந்து அதிக வருவாயை பெறுகிறதா அல்லது ஒரு பங்குக்கான வருவாயில் நிலையான ஆதாயங்களை கொண்டிருக்கிறதா என்பது அல்ல. பஃபெட் நிதியின் மூலம் வரும் வருவாய்களை விரும்புகிறார். இது ஒரு செயல்திறன் வருவாய்க்கும் பங்குதாரர்களின் நிதிக்கும் இடையே இருக்கும் விகிதமாக அவர் கருதினார். இந்த விகிதங்களை பயன்படுத்த பல மாற்றங்களை செய்ய வேண்டும். முதலாவதாக, அனைத்து சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களும் விலையின் அடிப்படையில் மதிப்பிடப்பட வேண்டும், சந்தை மதிப்புகளில் அல்ல. ஏனெனில் ஒட்டுமொத்த பங்குச் சந்தையில் உள்ள மதிப்புகள் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் பங்குதாரர்களின் பங்கு மீதான வருமானத்தை பெரிதும் பாதிக்கும். உதாரணமாக, ஒரு வருடத்தில் பங்கு சந்தை வியக்கும் வகையில் உயர்ந்து அதன் மூலம் ஒரு நிறுவனத்தின் நிகர மதிப்பு அதிகரித்தால் ஒரு பெரிய நிறுவனத்துடன் ஒப்பிடும்போது உண்மையிலேயே சிறப்பான செயல்பாட்டு செயல்திறன் பெருமளவில் குறையும். அதாவது, சாதாரணமான இயக்க முடிவுகள் உண்மையில் இருப்பதை விட மிக சிறப்பாக தோன்றும். மேலும் இந்த விகிதத்தின் எண்ணிக்கையில் அசாதாரண பொருட்கள் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளையும் நாம் கட்டுப்படுத்த வேண்டும். பஃபெட் ஒரு வணிகத்தின் குறிப்பிட்ட வருடாந்திர செயல்திறனை தனிமைப்படுத்துகிறார். அவர் பயன்படுத்தும் மூலதனத்தின் அடிப்படையில் வணிகத்தின் செயல்பாடுகளில் நிர்வாகம் வருமானத்தை உருவாக்கும் பணியை எவ்வளவு சிறப்பாக நிறைவேற்றுகிறது என்பதை அறிய விரும்பினார். அதுவே நிர்வாகத்தின் பொருளாதார செயல்திறனின் ஒற்றை சிறந்த அளவீடு என்று அவர் கருதினார். ஒரு பங்கிற்கான கணக்கியல் வருவாய் ஒரு வணிகத்தின் பொருளாதார மதிப்பை நிர்ணயிப்பதற்கான தொடக்க புள்ளியை குறிக்கிறது, அதன் முடிவு புள்ளிகளை அல்ல. எனவே நாம் அதிக முதல் புள்ளியில் இருந்து அனைத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்று பஃபெட் கூறுகிறார். இதை அவர் எச்சரிக்கையாக முதலீட்டாளர்களுக்கு கூறுகிறார். காரணம், இங்கு கிடைக்கப்படும் அனைத்து வருவாய்களும் சமமாக இருப்பதில்லை. இதற்கு உதாரணமாக அவர் அதிக சொத்துக்களை லாபமாக வைத்திருக்கும் நிறுவனங்களை சுட்டிக்காட்டுகிறார். இதன் மூலம் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர்கள் மட்டுமே அதிக அளவு லாபம் அடைவார்கள். உரிமையாளர்கள் ஏமாற்றப்படுவார்கள். பிலிப் ஃப்ரெஷரை போலவே நிர்வாகத்தால் விற்பனையை லாபகரமாக மாற்ற முடியாவிட்டால் பெரிய வணிகங்கள் அவற்றின் மோசமான முதலீடுகளை செய்கின்றன என்பதை பஃபெட் அறிந்து கொண்டார். அவரின் அனுபவத்தில் உயர் செலவு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் மேலாளர்கள் தொடர்ந்து மேல்நிலையை சேர்க்கும் வழிகளை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார்கள். அதே சமயம் குறைந்த செலவு செயல்பாடுகளை மேற்கொள்ளும் மேலாளர்கள் எப்பொழுதும் செலவுகளை குறைப்பதற்கான வழிமுறைகளையும் கண்டுபிடிக்கிறார்கள் என்பதனையும் பஃபெட் உறுதியாக நம்பினார். இதில் செலவுகளை அதிகரிக்க அனுமதிக்கும் மேலாளர்களின் மீது பஃபெட்டுக்கு அதிக ஆர்வமே இல்லை. காரணம், அடிக்கடி அவர்கள் விற்பனைக்கு ஏற்ப செலவுகளை குறைக்க மறுசீரமைப்பு திட்டங்களையும் தொடங்க வேண்டும் என்று பஃபெட்டின் முக்கிய குறிக்கோளாக இருந்தது. அவரால் முதலீடு செய்யப்படும் ஒவ்வொரு டாலரும் குறைந்தபட்சம் $1 சந்தை மதிப்பிற்கு மாற்றப்படும் நிறுவனங்களை தேர்ந்தெடுப்பதாகும். இந்த சோதனையானது காலப்போக்கில் ஒரு நிறுவனத்தின் மூலதனத்தை சிறந்த முறையில் முதலீடு செய்ய முடிந்த நிறுவனங்களை விரைவாக அடையாளம் காண முடியும். இதன் மூலம் உங்கள் வருவாயை ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்யப்பட்டு சராசரிக்கு மேல் உங்கள் வருமானத்தை ஈட்டினால் நிறுவனத்தின் சந்தை மதிப்பின் விகிதாச்சாரத்தில் அதிக அதிகரிப்பு இருக்கும் என்று அவர் கூறுகிறார். மேலும் பங்கு சந்தை நீண்ட காலத்திற்கு வணிக மதிப்பை நியாயமான முறையில் கண்காணிக்கும் என்றாலும் ஒரு வருடத்தில் மதிப்பை தவிர வேறு காரணங்களுக்காக பங்குகளின் விலையை பரவலாக மாறக்கூடும் என்றும் அவர் கூறுகிறார். ஒரு நிறுவனம் நீண்ட காலத்திற்கு தக்கவைக்கப்பட்ட வருவாயை உற்பத்தி செய்யாமல் பயன்படுத்தினால் அதன் இறுதியில் சந்தையில் நியாயமான முறையில் அந்த பங்குகள் ஏமாற்றம் அளிக்கும் வகையில் விலைகளில் மாற்றம் ஏற்படும். மாறாக, ஒரு நிறுவனம் பெருக்கப்பட்ட மூலதனத்தில் சராசரிக்கு அதிகமான வருமானத்தை அடைய முடிந்தால் அதிகரிக்கும் பங்கு விலை அந்த நிறுவனத்தின் வெற்றியை பிரதிபலிப்பதாக இருக்கும். திறமையான மற்றும் பங்குதாரர்களை சார்ந்த மேலாளர்களால் நடத்தப்படும் சாதகமான நீண்டகால பொருளாதார வாய்ப்புகள் கொண்ட ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுத்திருந்தால் அந்த நிறுவனத்தின் சந்தை மதிப்பின் அதிகரிப்பின் விளைவாக அந்த நிறுவனத்தின் லாபமானது பிரதிபலிக்கும் என்று பஃபெட் நம்புகிறார். மேலும் அவர் ஒரு விரைவான சோதனையையும் செய்தார். அதன் அடிப்படையில் அதிகரித்த சந்தை மதிப்பு குறைந்தபட்சம் தக்கவைக்கப்பட்ட வருவாயுடன் நிர்ணயிக்கப்பட்ட டாலருக்கான அதன் மதிப்பு வருவாயாக பெற்ற டாலரின் மதிப்புடன் பொருத்த வேண்டும். ஒரு கணக்கியல் ஊழலால் நாம் கற்றுக்கொண்ட பாடத்தின் விளைவாக முதலீட்டாளர்கள் இந்த நிதி பகுதிகளை ஆராய்வது என்பது இன்னும் முக்கியத்துவமானதாக ஆகிவிட்டது. இந்த முயற்சியின் மூலம் நீங்கள் உண்மையை முழுமையாக வெளிக்கொணர்வீர்கள் என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. ஆனால் நீங்கள் ஒன்றும் செய்யாததை விட போலியை கண்டறிய உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களது நிதி அமைப்பு உங்களின் ஒட்டுமொத்த வருவாயை தீர்மானிக்கிறது.
விரைவாக வெற்றியை பெற வேண்டும் என்பது பொதுவாக மனித இயல்பு. இங்கு கேள்வி என்னவென்றால், உங்கள் வெற்றியின் அளவு என்ன என்பது. உண்மையில் நீங்கள் பெற்றது வெற்றிதானா அல்லது ஒருவர் விரித்த வலையில் சிக்கிக் கொண்டீர்களா என்பதுதான். நீங்கள் நேர்மையானவராக இருப்பது என்பது சந்தையின் வணிக கோட்பாடுகளுக்கு பொருந்தாத ஒன்று என அனைவரும் கூறலாம். ஆனால் நேர்மையானவனாக உண்மையானவராகவும் இருப்பது உங்களை பல போலி நிறுவனங்களில் இருந்து விலக்கி வைக்க உதவும். இதன் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கவில்லை என்றாலும் நீங்கள் ஏமாற்றப்படும் வழிகள் பெருமளவு குறைக்கப்படும். நீங்கள் குறுகிய கால வருவாய்களை கவனிக்காமல் நீண்ட கால வருவாய்களுக்கு தேவையான முதலீடுகளை செய்தால் உங்களது லாபமானது பெருகும். மேலும் உங்கள் நிதிகளை சரியாக பயன்படுத்த வேண்டும் என பஃபெட் வலியுறுத்துகிறார். தி வாரன் பஃபெட் வே, பாகம் 10. முதலீட்டு வழிகாட்டுதல்கள். மதிப்பு கோட்பாடுகள், பகுதி 1. இதுவரை உங்களுக்கு விரிவாக்கப்பட்ட அனைத்து கொள்கைகளும் உங்களை ஒரு முடிவு புள்ளிக்கு அழைத்து செல்வதாக இருக்கும். நீங்கள் ஒரு நிறுவனத்தின் பங்குகளை வாங்கலாம் அல்லது வாங்காமலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த 2 காரணிகளை பற்றி நன்கு அறிந்திருக்க வேண்டும். அது என்ன என்றால், இந்த நிறுவனம் மதிப்புள்ளதா மற்றும் இதை வாங்க இது நல்ல நேரமா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நிறுவனத்தின் வணிகம், மேலாண்மை மற்றும் நிதி பண்புகளை பற்றி அனைத்து அறியப்பட்ட தகவல்களையும் எடை போட்ட பிறகு முதலீட்டாளர்கள் அதன் மதிப்பை தீர்மானிக்கிறார்கள். இதன் விலையும் மதிப்பும் சரியாக இருக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. வாரன் பஃபெட் அடிக்கடி குறிப்பிடுவது போல, பங்கானது உண்மையில் மிகவும் சந்தை நல்ல திறனுடன் இருக்கும் வேளையில் கிடைக்கப்படும் அனைத்து தகவல்களின் விலைகளும் உடனடியாக சரி செய்யப்படும். ஆனால் நிச்சயம் இது நடக்க வாய்ப்புகள் குறைவு. பங்குகளின் விலைகள் பல காரணங்களுக்காக நிறுவனத்தின் மதிப்புடன் மேலும் கீழுமாக நகர்கிறது. கோட்பாடளவில் முதலீட்டாளர்கள் விலையும் மற்றும் மதிப்பும் இடையிலான வேறுபாடுகளின் அடிப்படையில் தங்கள் முடிவுகளை எடுக்கிறார்கள். ஒரு பங்கின் மதிப்பை விட அதன் விலை குறைவாக இருந்தால் நல்ல பகுத்தறிவு உடைய முதலீட்டாளர் அதை வாங்க முடிவுகளை மேற்கொள்வார். மதிப்பை விட விலை அதிகமாக இருந்தால் அதிக திறன் உள்ள சில முதலீட்டாளர்கள் மட்டுமே அதை கடந்து வருகிறார்கள். நிறுவனம் அதன் பொருளாதார வாழ்க்கை சுழற்சியில் நகரும்போது ஒரு ஆர்வமுள்ள முதலீட்டாளர் சந்தை விலை தொடர்பாக நிறுவனத்தின் மதிப்பை அவ்வப்போது மறுமதிப்பீடு செய்வார் மற்றும் அதற்கேற்றவாறு பங்குகளை வாங்குவார், விற்பார் அல்லது அவரே வைத்திருப்பார். மொத்தத்தில் பகுத்தறிவு முதலீட்டில் 2 கூறுகளை கொண்டுள்ளது. ஒன்று வணிகத்தின் மதிப்பை தீர்மானிப்பது, இன்னொன்று அதன் விலை சரியாக இருக்கும்போது மட்டும் வாங்குதல் ஆகும். ஒரு நிறுவனத்தின் வணிக உள்ளார்ந்த மதிப்புகளை தீர்மானிக்க நிதி ஆய்வாளர்கள் பல ஆண்டுகளாக பல சூத்திரங்களை பயன்படுத்துகின்றனர். சிலர் பல்வேறு குறுக்கு வழிகளையும் பயன்படுத்துகின்றனர். பெரும்பாலும் அனைத்து முதலீட்டாளர்களும் வில்லியம்ஸின் ஈவுத்தொகை தள்ளுபடி மாதிரியை பெரும்பான்மையாக பயன்படுத்துகின்றனர். ஈவுத்தொகை தள்ளுபடி மாதிரி பாதுகாப்பின் மதிப்பை தீர்மானிக்க ஒரு சிறந்த வழியாகும். அதாவது ஒரு வணிகத்தின் மதிப்பு என்பது ஒரு வணிகத்தின் வாழ்நாள் முழுவதும் நிகழும் என்று எதிர்பார்க்கப்படும் நிகர பணப்புழக்கங்களின் சரியான வட்டி விகிதத்தால் தள்ளுபடி செய்யப்படும் என்று பஃபெட் கூறுகிறார். பல்வேறு முதலீடு வகைகளில் அளவுகளை அளவிடுவதற்கு இது மிகவும் பொருத்தமான அளவுகோல் என்று அவர் கருதுகிறார். நம்முடைய கணித பயிற்சியானது ஒரு பத்திரத்தை மதிப்பிடுவது போன்றது. பத்திர சந்தையானது ஒவ்வொரு நாளும் அதன் எதிர்கால கூப்பன்கள் மற்றும் நடைமுறையில் உள்ள அதன் வட்டி விகிதத்தில் தள்ளுபடியும் அளிக்கிறது. இது ஒரு பத்திரத்தின் மதிப்பை தீர்மானிக்கிறது. ஒரு வணிகத்தின் மதிப்பை தீர்மானிக்க அதன் முதலீட்டாளர்கள் எதிர்காலத்தின் அந்த நிறுவனம் எந்த அளவுக்கு கூப்பன்கள் உருவாக்கும் என்று மதிப்பிடுகின்றனர். அதன் அடிப்படையில்தான் அனைத்து வணிகமும் நடைபெறுகிறது. பஃபெட் கூறுகிறார், தரமற்ற சவுக்கு உற்பத்தியாளர்கள் முதல் செல்லுலார் தொலைபேசிகளை இயக்குபவர்கள் வரை அனைத்து வணிகங்களும் பொருளாதாரத்தால் சமமாகுகின்றன. அதாவது ஒரு நிறுவனத்தின் தற்போதைய நிலையை முதலில் மதிப்பிட்டுவிட்டு அதன் பின்னர் அந்த நிறுவனத்தின் எதிர்கால மதிப்பை கணக்கிட்டு எதிர்கால மதிப்புடன் நிகழ்கால மதிப்பை தள்ளுபடி செய்து வரும் மதிப்பை வைத்து ஒரு நிறுவனத்தின் பொருளாதார நிலையானது கணக்கிடப்படுகிறது. ஒரு நிறுவனம் நிலையான வருவாயை நீண்ட காலங்களுக்கு கொண்டிருக்கிறது மற்றும் அந்த நிறுவனம் மிகவும் எளிமையாகவும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருந்தால் அதன் எதிர்கால வருவாய் நிலையை நம்மால் எளிதில் ஊகிக்க முடியும் என்று பஃபெட் கூறுகிறார். மேலும் அவரால் ஒரு நிறுவனத்தின் எதிர்கால வருவாயை கணக்கிட முடியவில்லை என்றால் அவர் அந்த நிறுவனத்தை எளிமையாக கடந்து சென்று விடுகிறார். உதாரணமாக, ஒருமுறை மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் எதிர்கால வருவாயை மதிப்பிட அழைத்தபோது அவரால் சரியாக மதிப்பீடு செய்ய முடியவில்லை. காரணம், அவருக்கு மென்பொருள் நிறுவனங்களின் பற்றிய தெளிவான புரிதல் இல்லை. எனவே அவரால் அந்த நிறுவனத்தின் நீண்டகால வருவாய் எப்படி செயல்படும் என்று அவரால் ஊகிக்க முடியவில்லை. இது இந்த சூத்திரத்தின் 2ஆம் பகுதிக்கு அழைத்துச் செல்கிறது. எது பொருத்தமான தள்ளுபடி விகிதம்? இதற்கு பஃபெட்டின் பதில்கள். இது மிகவும் எளிமையானது. இது ஆபத்து இல்லாத விகிதமாக கருதப்படுகிறது. பல ஆண்டுகளாக அவர் நீண்டகால அரசாங்க பத்திரங்களுக்கு தற்போதைய விகிதத்தை பயன்படுத்தினார். அடுத்த 30 ஆண்டுகளில் அமெரிக்க அரசாங்கம் அதன் கூப்பனை செலுத்தும் என்பது கிட்டத்தட்ட 100% என்பதால் இது ஆபத்து இல்லாத விகிதம் என்று நாம் கூறலாம். வட்டி விகிதங்கள் குறைவாக இருக்கும்போது பஃபெட் தள்ளுபடி விகிதத்தை மேல் நோக்கி சரி செய்கிறார். கடன் பத்திரங்கள் 7%த்திற்கும் கீழே குறைந்தபோது பஃபெட் தனது தள்ளுபடி விகிதத்தை 10%ஆக உயர்த்துகிறார். இந்த முறையை தான் அவர் பொதுவாக பயன்படுத்துகிறார்.
காலப்போக்கில் வட்டி விகிதங்கள் அதிகமாக இருந்தால் அவர் தனது தள்ளுபடி விகிதத்தை நீண்டகால விகிதத்துடன் வெற்றிகரமாக பொருத்திக் கொண்டார். இது நடக்கவில்லை என்றால் அவர் தனது பாதுகாப்பு வரம்பில் 3 புள்ளிகளை சேர்த்துக் கொண்டார். சில கல்வியாளர்கள் எந்த ஒரு நிறுவனமும் அதன் பலத்தை பொருட்படுத்தாமல் எதிர்கால பண வருவாயை பத்திரம் போன்ற உறுதியான தரவுகளால் உறுதிப்படுத்த முடியாது என்று வாதிடுகின்றனர். இதன் காரணமாக அந்த நிறுவனம் எதிர்கால பணப்புழக்கத்தில் நிச்சயமற்ற தன்மையை பிரதிபலிக்கிறது. இதனால் ஆபத்துக்கள் இல்லாத வருவாய் விகிதமும் ஈக்விட்டி ரிஸ்க் பிரீமியம் பொருத்தமான காரணியாக இருக்கும் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஆனால் பஃபெட் ரிஸ்க் பிரீமியத்தை சேர்த்துக் கொள்ளவில்லை. மாறாக அவர் நிலையான மற்றும் யூகிக்கக்கூடிய வருமானம் கொண்ட நிறுவனங்களின் மீதும் முதலில் கணிசமான தள்ளுபடியில் வாங்குவதன் மூலம் கிடைக்கும் பாதுகாப்பின் விளிம்பில் மீதும் தனது ஒற்றை எண்ணம் கொண்ட கவனத்தை செலுத்துகிறார். நீங்கள் கவனம் செலுத்தும் வணிகமானது மிகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் நல்ல வருவாயுடன் பங்குதாரர்களை சம்பந்தப்பட்ட மேலாளர்கள் போன்ற அனைத்தும் மிகவும் முக்கியமானவை. இதுவே பஃபெட்டின் கருத்து. நீங்கள் முதல் முறையாக ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்யும் போது உங்கள் முதலீடு மீது உங்களுக்கு முழு நம்பிக்கை இல்லை என்றால் முதலில் நீங்கள் அந்த நிறுவனத்தின் பங்குகளை மிகவும் சரியான விலையில் சிறிய அளவு பங்குகளை வாங்க வேண்டும். அல்லது சில காலங்கள் அந்த நிறுவனத்தின் நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும். இது அவ்வளவு எளிமையான ஒன்றல்ல. ஆனால் முதலில் சொன்னதை எளிமையாக செய்ய முடியும். பங்கின் விலையை உங்களுக்கு மன திருப்தியை தரவில்லை எனில் நீங்கள் எளிமையாக அதை கடந்து சென்று விடுவீர்கள். எந்த ஒரு வணிகம் தனது மதிப்பில் மிதமான அளவிற்கு அதிகமான வருவாயை தருகிறதோ அந்த நிறுவனங்களை கண்டுபிடிப்பது பஃபெட்டின் அடிப்படையான இலக்காக இருந்தது. அதன்பின் அந்த வணிகத்தை மிகவும் குறைவான விலையில் வாங்க வேண்டும் என்பதாகும். கிரஹாம் பஃபெட்டுக்கு ஒரு பங்கை வாங்குவதன் முக்கியத்துவமானது அன்றைய பாதுகாப்பு விளிம்பை குறிக்கும் விலைக்கும் மதிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்று கூறினார். இன்றும் பஃபெட்டின் பங்குதாரர் சார்லி மூகர் எப்போதாவது நிலுவையில் உள்ள நிறுவனங்களுக்கு அதிக பணம் செலுத்த அவரை ஊக்குவித்தாலும் அதுவே அவரது வழிகாட்டும் கொள்கையாகவும் உள்ளது. சிறந்த நிறுவனங்கள் மிகவும் அசாதாரணமான சூழ்நிலைகளால் சூழப்பட்டிருக்கும் போது அந்த நிறுவனத்திற்கு சிறந்த முதலீட்டு வாய்ப்புகள் வருகின்றன. இந்த நேரங்களில் பெரும்பான்மை பங்குகள் தவறானதாக மதிப்பிடப்படுகிறது. காரணம், அசாதாரண சூழ்நிலைகளில் அசாதாரண நிகழ்வுகள் நடக்கக்கூடும். அப்படிப்பட்ட அசாதாரண நிலையில் இருக்கும் நிறுவனத்தில் நீங்கள் முதலீடு செய்யும் பொழுது அப்பொழுது உங்கள் லாபம் கிடைக்கலாம். ஆனால் அது உண்மையில் உங்களுக்கு ஏற்றதாக இருக்காது. முதலீட்டு வழிகாட்டுதல், மதிப்பு கோட்பாடுகள் பகுதி 2. வணிகத்தின் மதிப்பு எல்லைகளை பற்றிய பாதுகாப்பு கொள்கைகள் வணிகத்தில் பஃபெட்டுக்கு 2 வழிகளில் உதவுகிறது. முதலாவதாக, இது அவரை விலை அபாயத்திலிருந்து பாதுகாக்கிறது. ஒரு வணிகத்தின் மதிப்பு அதன் ஒரு பங்கின் விலையை விட சற்று அதிகமாக இருப்பதாக அவர் கணக்கிட்டால் அவர் பங்குகளை வாங்க மாட்டார். காரணம், நிறுவனத்தின் உள்ளார்ந்த மதிப்பு சிறிதளவு சரிந்தால் இறுதியில் பங்கு விலையும் குறையும் என்று அவர் காரணம் கூறுகிறார். ஆனால் விலைக்கும் மதிப்புக்கும் இடையே உள்ள எல்லை கோடுகள் போதுமானதாக இருக்கும் பொழுது வணிகத்தின் மதிப்பு குறையும் அபாயம் மிகவும் குறைவு. பஃபெட்டால் ஒரு நிறுவனத்தை அதன் உள்ளார்ந்த மதிப்பில் 75% வாங்க முடிந்தால், மேலும் அதன் மதிப்பு 10% குறைந்தால் அவருடைய அசல் கொள்முதல் விலை இன்னும் போதுமான வருமானத்தை தரும் என்று கூறினார். பாதுகாப்பின் விளிம்பு அசாதாரண பங்கு வருமானத்திற்கான வாய்ப்புகளையும் வழங்கலாம். சராசரிக்கும் அதிகமான பொருளாதார வருமானம் கொண்ட நிறுவனத்தை பஃபெட் சரியாக கண்டறிந்தால் நீண்ட காலத்திற்கு அதன் பங்குகளின் மதிப்பு சீராக மேல்நோக்கி செல்லும் என பஃபெட் கூறினார். ஒரு நிறுவனம் தொடர்ந்து 15% நிதியில் சம்பாதித்தால் அதன் பங்கு விலை ஒவ்வொரு ஆண்டும் நிதியில் 10% சம்பாதிக்கும் நிறுவனத்தை விட அதிகமாக இருக்கும். கூடுதலாக பஃபெட் பாதுகாப்பின் விளிம்பை பயன்படுத்தி இந்த நிலுவையில் உள்ள வணிகத்தை அதன் உள்ளார்ந்த மதிப்புக்கு குறிப்பிடத்தக்க தள்ளுபடியில் வாங்க முடிந்தால் வணிகத்தின் விலையை சந்தை சரியும் போது பெர்க்ஷர் கூடுதல் போனஸை பெற்றது. சந்தை இறைவனைப் போலவே தங்களுக்கு உதவுபவர்களுக்கு உதவுகிறது என்று பஃபெட் கூறுகிறார். ஆனால் இறைவனைப் போலல்லாமல் என்ன செய்கிறோம் என்று தெரியாதவர்களை சந்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. பங்குகளில் முதலீடு செய்வது என்பது மிகவும் எளிமையான ஒன்று என பஃபெட் கூறுகிறார். இதற்கு முதலில் மிகவும் சிறந்த நேர்மையான வல்லுநர்களால் சிறந்த நிறுவனங்களை கண்டுபிடியுங்கள். பின்பு அதன் உள்ளார்ந்த மதிப்பை விட அந்த நிறுவனத்தின் மதிப்பு குறையும் வேளையில் அந்த நிறுவனத்தின் பங்குகளை வாங்க வேண்டும் என்றார். பல ஆண்டுகளாக இந்த கருத்தை கேட்ட மற்ற படித்த பலர், நிச்சயமாக நீங்கள் வாரன் பஃபெட்டாக இருந்தால் மிகவும் எளிமையானது, இது எங்களுக்கு அவ்வளவு எளிதல்ல என்று கூறுகிறார்கள். இது மறுக்க முடியாத உண்மையும் கூட. ஆனால் அந்த பெரிய நிறுவனங்களை கண்டுபிடிப்பது மிகுந்த நேரத்தையும் முயற்சியையும் எடுக்கும். இது அவ்வளவு எளிதானதல்ல. இதன் அடுத்த நிலை அவற்றின் உண்மையான மதிப்பை தீர்மானிப்பது. இதன் மூலம் அதன் விலை சரியானதா என்பதை நீங்கள் எளிதில் தீர்மானிக்கலாம். வணிக கோட்பாடுகள் ஒப்பீட்டளவில் கணிக்கக்கூடிய நிறுவனங்களில் உங்கள் கவனம் செலுத்த வைக்கும். நிலையான செயல்பாடு, வரலாறு மற்றும் சாதகமான வாய்ப்புகள் உள்ளவர்களுடன் நீங்கள் ஒட்டிக்கொண்டால், அதே சந்தைகளுக்கு அடிப்படையில் அதே தயாரிப்புகளை உற்பத்தி செய்தால் எதிர்காலத்தில் அவர்கள் எவ்வாறு செயல்படுவார்கள் என்பதை நீங்கள் கணிக்க முடியும். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளும் வணிகங்களின் அதிக அளவு கவனம் செலுத்தினால் உங்களால் புதிய முன்னேற்றங்களின் தாக்கத்தை விளக்க முடியாது. நிர்வாக கோட்பாடுகள் உங்களை நன்கு இயங்கும் நிறுவனங்களில் அதிக கவனத்தை செலுத்த வைக்கும். சிறந்த மேலாளர்கள் ஒரு நிறுவனத்தின் எதிர்கால வெற்றியில் அனைத்து மாற்றங்களையும் செய்ய முடியும். வணிகம் மற்றும் நிர்வாக கோட்பாடுகள் ஒன்றாக இணைந்து
உங்களுக்கு நிறுவனத்தின் எதிர்கால வருவாய் திறனை பற்றிய நல்ல உணர்வை தரும். 1980ஆம் ஆண்டு ராபர்டோ கோகோ கோலா நிறுவனத்தை கைப்பற்றினார். இதற்கு அடுத்து வந்த ஒவ்வொரு ஆண்டுகளிலும் அந்த நிறுவனம் தனது பங்கின் விலையை அதிகரித்துக் கொண்டே வந்தது. பஃபெட் தனது முதல் பங்குகளை வாங்குவதற்கு முன் 5 ஆண்டுகளில் அந்த நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 18% விலை அதிகரித்திருந்தது. நிறுவனத்தின் அதிர்ஷ்டம் மிகவும் நன்றாக இருந்தால் பஃபெட்டால் எந்த பங்குகளையும் இக்கட்டான விலையில் வாங்க முடியவில்லை. இருப்பினும் அவர் முன்னோக்கி வசூலித்தார். மீண்டும் ஒருமுறை அவர் நமக்கு நினைவூட்டுகிறார், விலைக்கும் மதிப்பிற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று. 1988இல் கோகோ கோலாவின் ஒரு பங்கின் விலையை தோராயமாக $10 இருந்த அடுத்த மாதமே பஃபெட் 9,34,00,000 பங்குகளை பெற்றார். இதன் சராசரி விலை கிட்டத்தட்ட $11 ஆகும். இதனால் அவருக்கு 15 மடங்கு வருவாய், 12 மடங்கு பணம் புழக்கம் மற்றும் 5 மடங்கு புத்தக மதிப்பு வெகுமதியாக கிடைத்தது. கோக்கின் அசாதாரண அளவிலான பொருளாதார நல்லெண்ணத்தின் காரணமாகவும் நிறுவனத்தின் உள்ளார்ந்த மதிப்பு மிக அதிகமாக இருப்பதாக அவர் நம்பியதாலும் இதை செய்ய அவர் தயாராக இருந்தார். 1988 மற்றும் 9ஆம் ஆண்டுகளில் பஃபெட்டின் கொள்முதல் நேரத்தில் பங்குச் சந்தையின் மதிப்பு சுமார் $15.1 பில்லியன் இருந்தது. ஆனால் பஃபெட் அதன் உள்ளார்ந்த மதிப்பு அதிகமாக இருப்பதாக கருதினார். எனவே பஃபெட்டின் பாதுகாப்பின் விளிம்பில் மற்றும் உள்ளார்ந்த மதிப்புக்கான தள்ளுபடி 27% அல்லது 70% அதிகமாக இருக்கலாம். அதே நேரத்தில் நிறுவனத்தை பற்றிய அவரது நம்பிக்கை மாறவில்லை. கோகோ கோலாவின் பங்கு விலை சந்தை வருவாய் விகிதத்தை முறியடிப்பதாக நிகழ்வுகள் ஏற்றம் மற்றும் மேலும் ஏற்றம் அடைந்தது. அதனால் 1988 மற்றும் 9க்கு இடையில் பெர்க்ஷர் ஹாத்வே $1 பில்லியன் அதிகமாக கோகோ கோலா நிறுவனத்தின் பங்குகளை வாங்கியது. இது பெர்க்ஷரின் பொதுவான பங்கு நிலையில் 35%ஐ குறிக்கிறது. இது ஒரு மிகவும் துணிச்சலான நடவடிக்கை. வெற்றிக்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கும் பொழுது உங்களால் முடிந்த ஒரு பெரிய பந்தயத்தை கட்டுங்கள் என்ற கொள்கையின் அடிப்படையில்தான் பஃபெட் செயல்பட்டார். கிளேட்டனை பெர்க்ஷர் வாங்கிய போது எந்த ஒரு செயலும் சீராக நடக்கவில்லை. விற்பனை விலையில் சட்டப் போராட்டம் வெடித்தது. கிட்டத்தட்ட ஒரு பங்கின் மதிப்பு $12.50 இருந்தது. பஃபெட் 2003 ஏப்ரலில் ஒரு மாதத்திற்கு வங்கி ஒதுக்கிய $11.49 முதல் $15.58 சலுகையை கிளேட்டனுக்கு வழங்கினார். அந்த நேரத்தில் தொழில்துறையின் மந்த நிலையை கருத்தில் கொண்டு இந்த ஒப்பந்தம் நியாயமானது என்று கிளேட்டன் நிர்வாகம் வாதிட்டது. ஆனால் கிளேட்டன் பங்குதாரர்கள் பெர்க்ஷரின் சலுகை கிளேட்டனின் பங்குகளின் உண்மையான மதிப்பை விட மிக குறைவாக இருப்பதாக கூறி நீதிமன்றங்களில் சண்டையிட்டனர். இதற்கு RBS இன்வெஸ்ட்மென்ட் மேனேஜ்மென்ட் லிமிடெடின் பொது ஆலோசகர் ஜேம்ஸ் ஜே டோர் அதன் 5.4% பங்குகளை இணைப்பிற்கு எதிராக வாக்களித்தார். மேலும் உங்களிடமிருந்து பங்குகளை வாங்க விரும்புவது வாரன் பஃபெட் என்பதே நீங்கள் அந்த பங்குகளை விற்கக்கூடாது என்று உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கூறினார். இருந்தும் அப்போதைய சந்தை மதிப்பிற்கு $15 என்பது குறைந்தபட்ச விலையில்லை என்பதை அனைவரும் அறிந்திருந்தனர். வாரன் பஃபெட் தனது வாய்ப்பை ஆதரித்தார். பங்குதாரர்களின் வாக்கெடுப்பின் போது அவர் எழுதிய கடிதத்தில் மொபைல் ஹோம் பிசினஸ் மோசமான நிலையில் இருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் $1 பில்லியன் நிதி தேவைப்படும் மற்றும் விற்பனை குறைந்து வரும் கிளேட்டன் போன்ற நிறுவனங்கள் நிதியை கடைபிடிப்பது தொடர்ந்து கடினமாக இருக்கும் என்று எழுதினார். இதை கிளேட்டனின் குழு வெளிப்படையாக ஒப்புக்கொண்டது. பின்னர் கிளேட்டனுக்காக தனது அர்ப்பணிப்புக்கான சான்றாக பஃபெட் தனது சலுகையின் பின்னர் அவரின் நிறுவனத்திற்கு $360 மில்லியன் நிதி உதவி அளிப்பதாக அவர் கூறினார். எனவே ஒரு நிறுவனத்தின் பங்குகளை உங்கள் இஷ்டத்திற்கு வாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் பொறுமையாக கவனத்துடன் அந்த நிறுவனத்தை கண்காணிக்க வேண்டும் என்று பஃபெட் உறுதியாக நம்பினார். நிலையான பத்திரங்களில் மேற்கொள்ளப்படும் முதலீடு. வாரன் பஃபெட் பொது பங்குகளில் அவர் எடுத்த முடிவுகளுக்காக முதலீட்டு உலகில் மிகவும் பிரபலமானவர். பங்குகளை வாங்குவதிலும் அதை பிடித்து வைத்துக் கொள்வதிலும் சிறந்து விளங்கினார். இருப்பினும் அவரது செயல்பாடுகள் பங்குகளை மட்டுப்படுத்தவில்லை. அவர் குறுகிய காலம் மற்றும் நீண்டகால நிலையான வருமான பத்திரங்களையும் வாங்கினார். இதில் ரொக்க பத்திரம் மற்றும் விருப்பமான பங்குகள் என அனைத்தும் அடங்கும். உண்மையில் நிலையான வருமான முதலீடு என்பது பஃபெட்டின் வழக்கமான விற்பனை நிலையங்களில் ஒன்றாகும். இது எப்பொழுதும் போல குறைவாக மதிப்பிடப்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. பஃபெட் பொதுவாகவே அனைத்து நேரங்களிலும் அதிக வரிக்கு பிந்தைய வருவாயை வழங்கும் முதலீடுகளை தேடினார். சமீபத்திய ஆண்டுகளில் கார்ப்பரேட் மற்றும் அரசாங்க பத்திரங்கள், மாற்றத்தக்க பத்திரங்கள், மாற்றத்தக்க விருப்பமான பங்குகள் மற்றும் அதிக விளைச்சல் தரும் குப்பை பத்திரங்கள் உட்பட கடன் சந்தையில் நுழைவது என அனைத்தும் இதில் அடங்கும். நிலையான வருமான பரிவர்த்தனைக்குள் நாம் பார்க்கும்போது நாம் பார்ப்பது நன்கு நமக்கு தெரிந்ததாக தெரிகிறது. ஏனென்றால் பஃபெட் பங்குகளில் முதலீடு செய்யும் அதே அணுகுமுறையை இங்கு காட்டியுள்ளார். அது பாதுகாப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் குறைந்த விலை ஆகியவற்றின் விளிம்பை எதிர்பார்க்கிறார். வலுவான மற்றும் நேர்மையான நிர்வாகம், நல்ல மூலதன ஒதுக்கீடு மற்றும் லாபத்திற்கான சாத்தியம் ஆகியவற்றை அவர் வலியுறுத்துகிறார். மேலும் அவர் முடிவுகள் சூடான போக்குகள் அல்லது சந்தைக்கு நேர காரணிகளை சார்ந்ததாக இருப்பதில்லை. மாறாக குறைவான மதிப்புள்ள சொத்துக்கள் அல்லது பத்திரங்கள் இருப்பதாக பஃபெட் நம்பும் குறிப்பிட்ட வாய்ப்புகளின் அடிப்படையில் ஆர்வமுள்ள முதலீடுகள் ஆகும். பஃபெட்டின் முதலீடு பாணியில் இந்த அம்சங்கள் நிதி பத்திரிகைகளில் அதிக கவனத்தை பெறவில்லை. ஆனால் இது பெர்க்ஷர் நிறுவனத்தின் முக்கிய பகுதியாக இருந்தது.
நிலையான வருமான பத்திரங்கள் 1992இல் பெர்க்ஷரின் முதலீட்டு தொகுப்பில் 20% பிரதிநிதித்துவப்படுத்தியது. 14 ஆண்டுகள் கழித்து அந்த சதவிகிதத்தின் மதிப்பானது சுமார் 30% வளர்ந்தது. இந்த நிலையான வருமான முதலீடுகளை சேர்ப்பதற்கான காரணங்கள் மிகவும் எளிதானது. பெர்க்ஷர் ஹாத்வே உடைய தரவுகளில் முழு வளர்ச்சி மற்றும் அதை சுற்றி மாறுவரும் முதலீட்டு சூழல் அவர் கவர்ச்சிகரமானதாக கருதும்பொழுது வர்த்தக பங்குகளின் பற்றாக்குறை உட்பட பஃபெட் பெரும்பாலும் முழு நிறுவனத்தையும் வாங்குவதற்கும் அதன் நிலையான வருமான பத்திரங்களை பெறுவதற்குமே விரும்பினார். அவர் 2003ஆம் ஆண்டு பங்குதாரர்களுக்கு எழுதிய கடிதத்தில் நாம் பயன்படுத்த வேண்டிய நிதியில் வளரும் காளான்களை கட்டாயம் அகற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் அது மிகவும் சிரமம் என்றும் அவர் கூறினார். அதாவது கணிசமாக குறைத்து மதிப்பிட்ட பங்குகளை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் என்று கூறினார். அதே 2003 கடிதத்தில் பெர்க்ஷர் கடந்த காலத்தில் பயன்படுத்திய மூலதன ஒதுக்கீட்டு நடைமுறைகளை இந்த ஆண்டும் தொடரும் என்றும் பஃபெட் விளக்கினார். முழு வணிகங்களை விட பங்குகளின் விலை மலிவாக இருந்தால் பஃபெட் அதை தீவிரமாக வாங்க விரும்பினார். தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திரங்களை கவர்ச்சிகரமானதாக மாறினால் 2002இல் செய்தது போல நாங்கள் மீண்டும் இந்த பத்திரங்களின் மதிப்புகளை ஏற்றுவோம் என்று பஃபெட் கூறுகிறார். எந்த ஒரு சந்தை அல்லது பொருளாதார நிலைமைகளில் கீழும் நாங்கள் எங்கள் தரங்களைப் போல நிலையாக உள்ள வணிகங்களை வாங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் என்றார் அவர். மேலும் எங்களுடன் வணிகம் செய்பவர்களுக்கு வாய்ப்புகள் பெரிது என்றும் அது அவர்களின் வருவாய்களை உயர்த்துவதற்கான சிறந்தது என்றும் பஃபெட் தெரிவித்தார். ஒருவேளை நமது மூலதனம் பயன்படுத்தப்படவில்லை என்றால் அது ஒரு வேதனை நிலையாகும். ஆனால் முட்டாள்தனமாக ஏதாவது செய்வதைப் போல நமக்கு இது வழியை தராது. பெர்க்ஷர் ஹாத்வேயின் நிதி அமைப்பில் நிலையான வருமான முதலீடுகள் எப்பொழுதும் அவசியமாக ஒன்றாக இருக்கிறது. காரணம், பெர்க்ஷர் தனது கவனத்தை இன்சூரன்ஸ் நிறுவனங்களில் பக்கம் அதிகம் செலுத்தியது. பாலிசிதாரர்களுக்கான தன் கடமையை நிறைவேற்ற காப்பீட்டு நிறுவனங்கள் தங்களுடைய சில சொத்துக்களை நிலையான வருமான பத்திரங்களில் முதலீடு செய்ய வேண்டும். இருப்பினும் மற்ற காப்பீட்டு நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பெர்க்ஷர் தனது காப்பீட்டின் முதலீட்டு இலாக்காவில் நிலையான வருமான பத்திரங்களின் குறிப்பிட்ட சில சதவிகிதத்தை மட்டுமே வைத்திருந்தது. பொதுவாக வரவிருக்கும் பணவீக்கத்தை பற்றி பஃபெட் அஞ்சும் போதெல்லாம் நிலையான வருமான முதலீடுகளை அவர் தவிர்க்க முயன்றார். காரணம், இது பணத்தின் எதிர்கால வாங்கும் திறனையும் அதனால் ஏற்படும் பத்திரங்களின் மதிப்பையும் சிதைக்கும் என்று பஃபெட் கூறுகிறார். 1970களில் பிற்பகுதிகளில் 1980களின் முற்பகுதியிலும் வட்டி விகிதங்கள் பெரும்பாலான வணிகங்களில் வருமானத்தை தோராயமாக மதிப்பிட்டாலும் பஃபெட் நீண்டகால பத்திரங்களை வாங்குவதில் அதிக ஆர்வம் செலுத்தவில்லை. கடந்த கால பணவீக்கத்திற்காக சாத்தியக்கூறு அவரது மனதில் எப்பொழுதும் இருந்தது. இந்த வகையான சூழ்நிலையில் பொதுவான பங்குகள் அதன் உண்மையான மதிப்பை இழந்திருக்கும். ஆனால் நிலையில் உள்ள பத்திரங்கள் அதிக இழப்பை சந்தித்திருக்கும். இதன் அடிப்படையில் அதிக பணவீக்க சூழ்நிலைகளில் பத்திரங்களில் முதலீடு செய்ய காப்பீட்டு நிறுவனங்கள் அதன் போர்ட்ஃபோலியோவை அழித்துவிடும் திறனை கொண்டிருந்தது. 1983இல் வாஷிங்டன் பொது மின் விநியோக அமைப்பின் சில பத்திரங்களில் முதலீடு செய்ய பஃபெட் முடிவு செய்தார். இந்த பரிவர்த்தனை பஃபெட்டின் சிந்தனையில் தெளிவான உதாரணம். அவர் அந்த முழு நிறுவனத்தையும் வாங்கும்போது அதனுடன் சேர்ந்து கடன் பத்திரங்களை வாங்குவதன் மூலம் கிடைக்கும் ஆதாயங்களுடன் ஒப்பிடும்போது அது ஜூலை 1983 ஜூலை 25இல் 4 மற்றும் 5 என அறியப்படும் 2 அணு உலைகளின் முழுமையடையாத கட்டுமானத்திற்கு நிதியளிக்க பயன்படுத்தப்படும் $2.25 பில்லியன் முனிசிபல் பத்திரங்களில் இயல்பு நிலையில் இருப்பதாக கூறினார். ஆனால் இந்த முடிவானது அமெரிக்க வரலாற்றில் மிகப்பெரிய முனிசிபல் தவறுக்கு வழிவகுத்தது. இயல்பு நிலையின் அளவும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட தோல்வியும் பல ஆண்டுகளாக பொது சக்தி பத்திரங்களுக்கான சந்தையை மந்தமாக்கியது. முதலீட்டாளர்கள் தங்கள் பயன்பாட்டு பத்திரங்களை விற்க விரைவாக நகர்ந்தனர். இதனால் விலைகள் குறைக்கப்பட்டன மற்றும் தற்போதைய விளைச்சல் அதிகமாக இருந்தது. WPPSS-இன் 4 மற்றும் 5 உலையின் மீதான திட்டங்கள் மற்றும் உலையின் மீது ஒரு நிழலை ஏற்படுத்தியது. ஆனால் இவற்றின் விதிமுறைகள் மற்றும் கடமைகளுக்கு இடையே குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் இருப்பதை பஃபெட் உணர்ந்தார். அதாவது 3 பயன்பாட்டு செயல்பாடுகளாகும். அவை அரசாங்க நிறுவனமான போன்வில்லே பவர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தனது செயல்பாடுகளை நேரடியாக அளித்தது. இருப்பினும் திட்டம் 4 மற்றும் 5இன் சிக்கல்கள் மிகவும் கடுமையாக இருந்தது. அவை போன்வில்லே பவரின் கடன் நிலையை பலவீனப்படுத்தக்கூடும் என்று கணித்தார்கள். WPPSS திட்டங்கள் 1, 2 மற்றும் 3 ஆகியவற்றின் முனிசிபல் பத்திரங்களை சொந்தமாக வைத்திருந்தால் ஏற்படும் அபாயங்களையும் பஃபெட் மதிப்பீடு செய்தார். நிச்சயமாக இந்த பத்திரங்கள் இயல்பு நிலைக்கு வரக்கூடிய அபாயம் இருப்பதை அவர் உணர்ந்தார். இதனால் நீண்ட காலத்திற்கு வட்டித் தொகைகளை நிறுத்தப்படும் அபாயம் இருந்ததை அறிந்து கொண்டார். மேலும் இந்த பத்திரங்கள் எப்பொழுதும் மதிப்புள்ளவையாக இருக்க முடியும் என்பதற்கான தலைகீழ் உச்சவரம்பு மற்றும் ஒரு காரணியாகவும் இருந்தது. அக்டோபர் 1983 முதல் அடுத்த ஆண்டு ஜூன் வரை பஃபெட் 1, 2 மற்றும் 3 திட்டங்களுக்கு WPPSS வழங்கிய பத்திரங்களை தீவிரமாக வாங்கினார். ஜூன் 1984 இறுதியில் பெர்க்ஷர் ஹாத்வே WPPSS திட்டம் 1, 2 மற்றும் 3 பத்திரங்களில் சுமார் $139 மில்லியன் வைத்திருந்தது. மாற்றத்தக்க விருப்பமான பங்கு என்பது பங்குகள் மற்றும் பத்திரங்கள் இரண்டின் சிறப்பியல்புகளை கொண்ட கலப்பின பாதுகாப்பாகும்.
பொதுவாக இங்கு பங்குகள் முதலீட்டாளர்களுக்கு பொதுவான பங்குகளை விட அதிக தற்போதைய வருமானத்தை வழங்குகிறது. மேலும் உங்களை அதிக மகசூல் விலை அபாயத்தில் இருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பை வழங்குகிறது. இதை என்றும் மறந்துவிடாதீர்கள். உங்கள் போர்ட்ஃபோலியோ. இதுவரை ஒரு முதலீட்டில் எவ்வாறு சரியான முடிவுகளை எடுப்பது என்பதற்கான வாரன் பஃபெட்டின் அணுகுமுறைகளை நாம் ஆய்வு செய்தோம். இது பொதுவாக காலமற்ற கொள்கைகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது. இது 12 கோட்பாடுகளை குறிப்பிடுகிறது. பங்குகள் மற்றும் பத்திரங்களை வாங்குவதற்கும் நிறுவனங்களை பெறுவதற்கும் அவர் அந்த கொள்கைகளை பயன்படுத்துவதை நாங்கள் அவரது செயல்பாடுகளில் அறிந்து கொள்ளலாம். முதலீடு பற்றிய அவரது தத்துவத்தை வடிவமைக்க உதவிய மற்றவர்களின் நுண்ணறிவை புரிந்து கொள்ள அதிக நேரத்தை செலவிடுங்கள். ஆனால் ஒவ்வொரு முதலீட்டாளர்களுக்கும் தெரியும், எந்த பங்குகளை வாங்குவது என்பதை முடிவு செய்வது பாதி கதை மட்டுமே என்பது. மற்ற பாதி போர்ட்ஃபோலியோவை நிர்வகித்தல் மற்றும் அத்தகைய முடிவுகளுடன் தவிர்க்க முடியாமல் வரும் உணர்ச்சிகரமான ரோலர் கோஸ்டரை எவ்வாறு சமாளிப்பது என்பதை கற்றுக்கொள்வதாகும். ஒரு பண மேலாளர் எப்படியெல்லாம் இருப்பார் என்பதற்கான ஒரு தெளிவான காட்சியை ஹாலிவுட் நமக்கு அளித்துள்ளது. அவர்கள் பொதுவாகவே ஒரே நேரத்தில் 2 போன்களில் பேசுவது, வெறித்தரமான குறிப்புகள் எடுப்பது, கணினி திரைகளில் கண் சிமிட்டுவது மற்றும் எல்லா திசைகளில் இருந்தும் அவரை பார்ப்பது, அவரது தலைமுடியை கிழிப்பது, இறுதியில் அந்த கம்ப்யூட்டர் பங்கு விலையில் ஒரு சிறிய வீழ்ச்சியை காட்டும். இதிலிருந்து கற்பனை கூட செய்ய முடியாத தொலைவில் வாரன் பஃபெட் இருக்கிறார். காரணம், அவரின் செயல்பாடுகள் மிகவும் அமைதியாக இருந்தது. ஒரே நேரத்தில் 1 டஜன் கணினி திரைகளை பார்க்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. காரணம், சந்தையில் நிமிடத்திற்கு நிமிடம் ஏற்படும் மாற்றங்களில் அவருக்கு ஆர்வமில்லை. காரணம், வாரன் பஃபெட் நிமிடங்களிலோ நாட்களிலோ அல்லது மாதங்களிலோ சிந்திப்பதில்லை. மேலும் அவர் வருடத்திற்கு நூற்றுக்கணக்கான நிறுவனங்களை தொடர வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனெனில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நிறுவனங்களில் மட்டுமே தனது கவனத்தை முழுமையாக செலுத்தினார். கவனம் முதலீடு என்று அவர் அழைக்கும் அந்த அணுகுமுறை. சில சிறந்த நிறுவனங்களில் மட்டுமே நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். நாங்கள் கவனம் செலுத்தும் முதலீட்டாளர்கள் என்று அடிக்கடி பஃபெட் கூறுகிறார். கவன முதலீடு என்பது நீண்ட காலத்திற்கு சராசரிக்கு மேல் வருமானம் தரக்கூடிய சில பங்குகளை தேர்ந்தெடுத்து உங்கள் முதலீடுகளில் பெரும் பகுதியை அந்த பங்குகளில் குவித்து எந்த குறுகிய காலத்திலும் நிலையாக வைத்திருங்கள். பொதுவாக நிலுவையில் உள்ள நிறுவனங்களில் உங்கள் முதலீடுகளை ஒருமுகப்படுத்துங்கள். இது உங்கள் ஒரு வலுவான நிர்வாகத்தில் இயக்கம். அடுத்தபடியாக நீங்கள் உண்மையிலேயே புரிந்து கொள்ளக்கூடிய நிறுவனங்களில் எண்ணிக்கைக்கு உங்கள் வரம்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வரம்புகளில் 10 முதல் 20 நிறுவனங்கள் இருப்பது நலம். ஆனால் 20க்கு மேல் இருந்தால் அது ஒரு பிரச்சனையாக மாறிவிடும். நீங்கள் முக்கியமாக உங்கள் வரம்பில் உள்ள மிக சிறந்த நிறுவனங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். மேலும் முதலீட்டின் பெரும் பகுதியை அதில் முதலீடுகளை செய்யுங்கள். நீங்கள் நீண்டகால சிந்தனைகளை மேற்கொள்ளுங்கள். அது குறைந்த 5 முதல் 10 ஆண்டுகள் இருக்க வேண்டும். நீங்கள் இதை செய்யும்போது இதில் நிலையற்ற தன்மை அதிகம் ஏற்படுகிறது. இது ஒரு குறிப்பான நிறுவனங்களில் முதலீடு செய்பவர்களின் தங்க விதிகள் என்று குறிப்பிடப்படுகிறது. என்னால் ஒரே நேரத்தில் 50 அல்லது 75 செயல்களை செய்ய முடியாது. அப்படி செய்தால் அது உங்களை விலங்கு காட்சி சாலையில் இருப்பது போல் உங்கள் நிலையை மாற்றிவிடும். மேலும் நான் சில அர்த்தமுள்ள பணத்தின் மதிப்பை ஒரு சில விஷயங்களில் மட்டுமே வைக்க விரும்புகிறேன் என்று பஃபெட் கூறுகிறார். விலையில் ஏற்படும் மாற்றங்களை குறித்து நீங்கள் பீதியடைய வேண்டாம். மேலும் எந்த ஒரு செயலிலும் அவசரமாக செயல்பட வேண்டாம். அனைத்தையும் படிப்படியாக கற்றுக்கொள்வது மிகவும் அவசியமானது. ஆனால் புதிய பழக்க வழக்கங்கள் மற்றும் சிந்தனை முறைகளை பெறுவது என்பது ஒரு இரவில் நடக்காது. நவீன போர்ட்ஃபோலியோ கோட்பாடு என்பது 3 சக்தி வாய்ந்த நபர்களிடம் இருந்து நிதி பற்றிய 3 அடிப்படை யோசனைகளின் கலவையாகும். நவீன போர்ட்ஃபோலியோ கோட்பாட்டில் பங்கு விலையின் ஏற்ற இறக்கம் அதன் ஆபத்துகளை வரையறுக்கிறது. பஃபெட் எப்பொழுதும் அவரது தொழில் வாழ்க்கையை பங்கு விலைகளில் வீழ்ச்சியை பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பாக மட்டுமே கருதினார். அவரது மனதில் விலையின் சரிவு உண்மையில் ஆபத்தை குறைக்கிறது. பங்குகளின் விலை அல்லது வணிகத்தின் எதிர்கால லாபத்தை தவறாக மதிப்பிடுவதாலும் வரிகள் மற்றும் பண வீக்கத்தின் கட்டுப்பாடற்ற மற்றும் கணிக்க முடியாத விளைவுகளாலும் நிதியில் பாதிப்பு ஏற்படுகிறது. மேலும் முதலீட்டாளரின் கால எல்லையுடன் பிரிக்க முடியாத வகையில் எதிர்ப்புகள் இணைக்கப்பட்டுள்ளது என்று பஃபெட் கூறுகிறார். ஆபத்து பற்றிய பஃபெட்டின் பார்வையானது அவரது பல்வகைப்படுத்தல் உத்தியை சிறப்பாக இயக்க உதவியது. மேலும் இங்கு அவரது சிந்தனை நவீன போர்ட்ஃபோலியோ கோட்பாட்டின் துருவ முனைப்பாக இருந்தது. பரந்த அளவில் பன்முகப்படுத்தப்பட்ட போர்ட்ஃபோலியோவின் முதன்மை பயன் தனிப்பட்ட பங்குகளின் விலை ஏற்ற இறக்கத்தை தணிப்பதாகும். ஆனால் பஃபெட்டை போலவே விலை ஏற்ற இறக்கத்தில் நீங்கள் அக்கறை இல்லாமல் இருந்தால் நீங்கள் போர்ட்ஃபோலியோ பல்வகைப்படுத்துதலை வேறு பார்க்கக்கூடும். பெர்க்ஷர் உத்தி ஆபத்தானது என்று அனைவரும் கூறுவார்கள் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவர் எதற்கும் சளைக்கவில்லை. ஒரு முதலீட்டாளர் ஒரு வணிகத்தை பற்றி சிந்திக்கும் தீவிரம் மற்றும் அதை வாங்கும் முன் பொருளாதார குணாதிசயங்களுடன் அவர் உணர வேண்டிய ஆறுதல் நிலை ஆகிய இரண்டையும் உயர்த்தினால் போர்ட்ஃபோலியோ செறிவு கொள்கையானது ஆபத்தை குறைக்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நிறுவனங்களில் அதிக கவனம் செலுத்துவதன் மூலம் அவற்றை தெளிவாக படித்து அவற்றின் உள்ளார்ந்த தன்மையை புரிந்து கொள்ள முடியும் என்று பஃபெட் கூறுகிறார். பல்வகைப்படுத்துதல் அறியாமைக்கு எதிரான பாதுகாப்பாக செயல்படுகிறது என்று பஃபெட் விளக்குகிறார்.
அதாவது சந்தையுடன் ஒப்பிடும்போது உங்களுக்கு மோசமான எதுவும் நடக்காது என்பதில் நீங்கள் உறுதிப்படுத்த விரும்பினால் எல்லாவற்றையும் நீங்கள் சொந்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று பஃபெட் கூறுகிறார். பஃபெட் ஒரு முதலீட்டை சேர்ப்பதை கருத்தில் கொள்ளும்போது புதிய வாங்குதல் சிறப்பாக உள்ளதா என்பதை பார்க்க அவர் ஏற்கனவே வைத்திருப்பதை முதலில் பார்க்கிறார். ஒரு சாதாரண நபருக்கு உங்களிடம் ஏற்கனவே உள்ள சிறந்த விஷயங்கள் உங்களை அளவிடும் கோலாக இருக்க வேண்டும். அடுத்து என்ன நடக்கிறது என்பது உங்கள் போர்ட்ஃபோலியோவின் மதிப்பை அதிகரிப்பதற்கான மிக முக்கியமான ஆனால் பரவலாக கவனிக்கப்படாத ரகசியங்களில் ஒன்றாகும். நீங்கள் செயல்பாட்டை மெதுவாக செயல்படுத்த 2 நல்ல காரணங்கள் இருக்கிறது. கவன முதலீடு மற்றும் முதலீடு செய்வதற்கான நீண்டகால அணுகுமுறையாகும். பஃபெட்டை ஒரு சிறந்த ஹோல்டிங் காலம் எது என்று நாம் கேட்டால் அதற்கு அவர் என்றென்றும் என்று பதிலளிப்பார். மேலும் செயலற்ற தன்மை நம்மை அறிவார்ந்த நடத்தையாக தாக்குகிறது என்று அவர் விளக்குகிறார். வாரன் பஃபெட்டின் சவாலானது உளவியல் சம்பந்தப்பட்டது அல்ல. அவர் முதலீட்டின் உணர்ச்சி பக்கத்தை புரிந்து கொள்கிறார். மற்றவர்கள் அவரிடமிருந்து எதிர்பார்க்கும் வருமானத்தின் அளவை பராமரிப்பதே அவரது சவாலாக இருந்தது. இதில் 2 காரணிகள் ஈடுபட்டுள்ளது. முதலாவதாக, மிக சமீபத்திய ஆண்டுகளில் பஃபெட் தனது விலை அளவுகோல்களை பூர்த்தி செய்யும் பல பங்குகளை கண்டுபிடிக்கவில்லை. இது சந்தையின் பிரச்சனை. இரண்டாவதாக, நீங்கள் $100 பில்லியன் நிறுவனத்தை நடத்தும்போது ஊசியை நகர்த்துவதற்கு கூட குறிப்பிடத்தக்க அளவிலான பொருளாதார வருமானம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. இது அளவு பிரச்சனை என்றும் அவர் குறிப்பிடுகிறார். நீங்கள் எவ்வளவு பணத்துடன் நீங்கள் வேலை செய்ய வேண்டியது இருந்தாலும் பஃபெட் செய்யும் அதே செயலை நீங்களும் செய்ய விரும்புவீர்கள். இந்த அதிக நிகழ்தகவு நிகழ்வை நீங்கள் கண்டறிந்தால் சந்தையில் இருக்கும் அதிக வருமானம் தரும் குதிரையின் மீது நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பந்தயங்களை தாராளமாக செய்யலாம். இதில் உங்களுக்கு அதிக லாபத்தை தரும் என்று பஃபெட் கூறுகிறார். பணத்தின் உளவியல். நம் அனைவரின் மனதையும் கவரும் ஆய்வானது முடிவில்லா கவர்ச்சிகரமான ஒன்றாக இருக்கிறது. பொதுவாக குளிர் எண்கள் மற்றும் ஆன்மா இல்லாத தரவுகளால் ஆதிக்கம் செலுத்துவதை உணரும் ஒரு உலகத்தில் செய்யும் இதன் பங்கு பெருமளவில் இருக்கிறது. இது ஒரு பெருவாரியான நபர்களுக்கு ஆர்வத்தை உண்டாக்கலாம். முதலீட்டின் முடிவுகளுக்கு வரும்போது நாம் நடத்தைகளில் சில நேரங்களில் ஒழுக்கமற்றவராகவும் பெரும்பாலும் முரண்பாடாகவும் மேலும் சில சமயங்களில் முட்டாள்தனமாகவும் இருக்கும். சில நேரங்களில் நியாயமற்ற நமது முடிவுகள் தொடர்ந்து நியாயமற்றதாகவே இருக்கிறது. அதை நாம் எந்த நிலையிலும் எடுத்துக்கொள்ள முடியாது. இதுபோன்ற சில விளக்க முடியாத காரணங்களுக்காக நாம் நல்ல சரியான முடிவுகளை எடுக்கிறோம். அதே சமயம் எந்த நல்ல காரணமும் இல்லாமல் மோசமான முடிவுகளையும் எடுக்கிறோம். குறிப்பாக அனைத்து ஆபத்தான விஷயங்கள் மற்றும் அனைத்து முதலீட்டாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, ஒருவர் எப்பொழுதும் மோசமான ஒரு முடிவுகளை பற்றி முழுமையாக அறிந்திருக்க மாட்டார். சந்தைகள் மற்றும் முதலீட்டை முழுமையாக புரிந்து கொள்ள நமது சொந்த பகுத்தறிவு தன்மைகளை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு முதலீட்டாளர்களுக்கு இருப்பு நிலை மற்றும் வருமான அறிக்கையை பகுப்பாய்வு செய்யும் அளவிற்கு மதிப்புமிக்கது. ஆனால் இது ஒரு சிக்கலான புரியாத ஆய்வாகும். மனித இருப்பின் சில அம்சங்கள் பணத்துடனான நமது உறவை விட அதிக உணர்ச்சிகளை கொண்டுள்ளது. உங்களது ஆழமான முடிவுகளை இயக்கும் 2 மிகப்பெரிய உணர்ச்சிகள் உங்களுடைய பயம் மற்றும் பேராசைகளாகும். இதன் காரணமாகவே முதலீட்டாளர்கள் ஒரு நிறுவனத்தின் உள்ளார்ந்த மதிப்பை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ சில நேரங்களில் முட்டாள்தனமான விலையில் பங்குகளை அடிக்கடி வாங்குகிறார்கள் அல்லது விற்கிறார்கள். பொதுவாக மனிதன் அவன் செய்யும் செயல்களில் அதீத நம்பிக்கையை கொண்டிருப்பான். இது பொதுவாக அவனை பிழைகளை செய்ய வைக்கிறது என்று பல உளவியல் ஆய்வுகள் கூறுகின்றன. உதாரணமாக, ஒரு ஊரில் இருக்கும் நபர்களிடம் உங்களுக்கு கார் ஓட்டத் தெரியுமா அல்லது உங்களுடைய கார் ஓட்டும் திறனானது எந்த நிலையில் இருக்கிறது என்று கேட்டால் 190 பேர் தனக்கு கார் ஓட்டத் தெரியும் என்றும் அதில் அவர்கள் மிகவும் கைதேர்ந்தவர்கள் என்றும் கூறுவார்கள். காரணம், அவர்கள் மீது அவர்கள் வைத்துள்ள அதீத நம்பிக்கை. இதுபோன்ற அதீத நம்பிக்கை வைத்திருப்பவர்களால் தான் பெரும்பாலான விபத்துக்கள் நடக்கின்றன என்று ஒரு ஆய்வு கூறுகிறது. அதாவது, ஒருவர் தான் செய்யும் செயலின் மீது தன்னம்பிக்கையை வைப்பது என்பது தவறில்லை. ஆனால் அதீத நம்பிக்கை என்பது வேறு ஒரு தனிப்பட்ட விஷயம். மேலும் நமது நிதி விவகாரங்களை கையாளும் போது இது குறிப்பாக பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். மக்கள் பொதுவாக அதிகப்படியான எதிர்வினை சார்பு நிலைகளை விரும்புகிறார்கள். மேலும் மக்கள் ஒரு சில வாய்ப்பு நிகழ்வுகளுக்காக அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதைத்தான் பல ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. குறிப்பாக முதலீட்டாளர்கள் தாங்கள் பெற்ற சமீபத்திய தகவல்கள் அனைத்தும் சரிசெய்து அவர்களின் முதலீட்டை அதிலிருந்து விரிவுபடுத்த முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு முதலீட்டின் இறுதி வருவாய் அவர்களின் எதிர்காலத்தின் வருவாயின் அறிகுறியாக மாறுகிறது. அதன் பின்னர் மற்ற எவரும் செய்யாத ஒரு செயலை அவர்கள் செய்ததாகவும் யாருக்கும் தெரியாத விஷயங்கள் வணிகத்தில் அவர் கண்டுவிட்டனர் என்று நம்பிக்கொள்கிறார்கள். இதன் அடிப்படையில் இருந்து அவர்கள் அதிக அளவு விரைவான முடிவுகளை எடுக்கின்றனர். இங்குதான் உங்கள் மீது வைத்திருக்கும் அதீத நம்பிக்கை செயல்படுகிறது. மற்றவர்கள் செய்வதை விட அவர்கள் தரவை தெளிவாக புரிந்து கொண்டு அதை சிறப்பாக விளக்குகிறார்கள் என்று பெரும்பாலான மக்கள் நம்புகின்றனர். மேலும் அதிகப்படியான எதிர்வினை உங்களை அதீத நம்பிக்கையை அதிகரிக்கிறது. காரணம், மக்கள் நல்ல விஷயங்களுக்கு மிகவும் குறைவான எதிர்வினைகளை செய்கிறார்கள்.
ஆனால் கெட்ட செய்திகளுக்கு அதிகமான எதிர்வினையாற்றுகிறார்கள் என்பதை நடத்தை வல்லுநர்கள் ஆய்வின் மூலம் கூறுகிறார்கள். உங்களுக்கு மிகவும் வேண்டிய ஒரு பொருள் இப்பொழுது கொடுக்கப்படுகிறது என்றால் உங்கள் மனநிலை எவ்வாறு இருக்கும்? அதுவே உங்களிடமிருந்து மிக முக்கியமான ஒரு பொருள் எடுக்கப்பட்டாலோ அல்லது இழக்கப்பட்டாலோ அப்பொழுது உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? நடத்தை வல்லுநர்களின் கூற்றுப்படி இழப்பின் வலி என்பது ஒரு ஆதாயத்தால் நமக்கு கிடைக்கும் இன்பத்தை விட மிக அதிகம் என்பதாகும். தாளர் மற்றும் பல ஆய்வாளர்களுக்கு பல சோதனைகள் மூலம் ஒரு எதிர்மறையான விஷயங்கள் சமாளிக்க மக்களுக்கு 2 மடங்கான நேர்மறை எண்ணங்கள் வேண்டும் என்பதை நிரூபித்துள்ளார்கள். 50க்கு 50 பந்தயத்தில் துல்லியமாக சம வாய்ப்புகளுடன் சாத்தியமான ஆதாயம் சாத்தியமான இழப்பை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும் வரை பெரும்பாலான மக்கள் அவர்களுடைய எந்த ஒரு பொருளையும் ஆபத்தில் வைக்க மாட்டார்கள். இது ஒரு சமசீரற்ற வெறுப்பு நிலையாகும். தலைகீழாக இருக்கும் நிலையை விட எதிர்மறையான செயல்கள் அதிக அளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் இது மனித உளவியலின் அடிப்படை அம்சமாகும். இதை பங்குச் சந்தையில் முதலீட்டாளர்கள் பயன்படுத்தினால் முதலீட்டாளர்கள் வெற்றியாளரை தேர்ந்தெடுப்பதில் மகிழ்ச்சியாக இருப்பதைப் போலவே பணத்தை இழப்பதை பற்றி 2 மடங்கு மோசமான நிலையையும் உணர்கிறார்கள். தெளிவற்ற நம்பிக்கையில் நீண்ட காலமாக மோசமான தேர்வுகளை பெரும்பாலானோர் வைத்திருக்கிறார்கள். நாம் தோல்விகளை விற்காமல் இருப்பதன் மூலம் நமது தோல்விகளை நாம் ஒருபோதும் எதிர்கொள்ள வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் தவறை விற்கவில்லை என்றால் நீங்கள் புத்திசாலித்தனமாக மறு முதலீடு செய்வதன் மூலம் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆதாயத்தை நீங்கள் பெரும்பான்மை விட்டுவிடலாம். மக்கள் ஒரு செயலை செய்வதற்கு முன்பாகவே அந்த செயலை பற்றி தங்கள் மனதில் ஒரு கணக்கை போட்டு விடுகிறார்கள். நமது கவனத்திற்கு தேவையான நடத்தையின் நிதியின் இறுதி அம்சம் என உளவியாளர்கள் மனக்கணக்கியல் என்று அழைக்கின்றனர். சூழ்நிலைகள் மாறும்போது பணத்தை பற்றிய நமது கண்ணோட்டத்தை மாற்றும் பழக்கத்தை இது குறிக்கிறது. ஒரு ஆய்வில் சிலரை மனதளவில் பணத்தை வெவ்வேறு கணக்குகளில் வைக்க தூண்டப்பட்டது. இது பணத்தை பயன்படுத்துவதை பற்றி அவர்களின் நினைப்பு எப்படி இருக்கும் என்பதை தீர்மானித்து, உதாரணமாக உங்கள் மனைவியுடன் ஒரு மாலை பொழுதில் நீங்கள் வீடு திரும்ப உள்ளீர் என்று வைத்துக் கொள்வோம். குழந்தை பராமரிப்பு செய்பவர் இடத்தில் பணம் செலுத்த உங்களுக்கு பணப்பையை நீங்கள் எடுக்கிறீர்கள். ஆனால் உங்களிடம் அதற்கு தேவையான பணம் இல்லை. எனவே ஏடிஎம்மில் இருந்து தேவையான பணத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் அந்த பணத்தை குழந்தை பராமரிப்பு செய்பவர் இடத்தில் கொடுத்துவிட்டு வீட்டிற்கு செல்கிறீர்கள். மறுநாள் காலையில் நீங்கள் அவருக்கு முன்பு கொடுக்க வைத்திருந்த பணத்தை வீட்டில் மறந்து வைத்துவிட்டு ஏடிஎம்மில் பணத்தை எடுத்து கொடுத்து விட்டோம் என்று தெரிய வருகிறது. ஆனால் அதன் மூலம் நிலை இந்த பணம் எப்படி வந்தது, எதனால் வந்தது மற்றும் புதிதாக நமக்கு பணம் கிடைத்துவிட்டது என்று சில நிமிடங்கள் மகிழ்ச்சி அடைவோம். ஆனால் சிறிது நேரம் கழித்தே நமக்கு தெரிகிறது அதுவும் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் என்று. இருந்தாலும் காலையில் நீங்கள் கண்டெடுத்த பணம் எதிர்பார்க்காத ஒன்றாகும். இதை நாம் பெரும்பாலும் எந்த ஒரு தயக்கமும் இன்றி அற்பமாக செலவிடுகிறோம். டாலர் ஒரு ஆய்வின் மூலம் ஒரு பிரிவினருக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துவிட்டு நீங்கள் வேண்டுமானால் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு இப்பொழுது வெளியே செல்லலாம், இல்லை நீங்கள் அதை சூதாட்டத்தில் பயன்படுத்தலாம், நீங்கள் பெரும் வெற்றிக்கு வெகுமதியும் தோல்வியும் இழப்பும் ஏற்படும் என்று அவர் கூறினார். அந்த அறையில் இருந்த பெரும்பான்மையானவர்கள் சூதாட்டத்தை மேற்கொண்டார்கள். இதன் முடிவை பொதுவாக மக்கள் அவர்களுக்கு கிடைக்கும் பெரும்பான்மையான பணத்தை எப்படி பெறுவது என்பதில் தங்கள் கவனத்தை செலுத்துகிறார்கள் என்று அவர் கூறினார். மேலும் இது அவர்களின் வெற்றியின் அளவை தோல்வியாக அல்லது இழப்பாக அதிகரிக்கிறது என்றார். நியாயமற்ற மனிதன். நியாயமான ஒரு மனிதன் உலகிற்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்வான். ஆனால் நியாயமற்ற ஒருவன் இந்த உலகை அவனுக்கு ஏற்றது போல் மாற்றிக்கொள்வான். மேலும் இந்த உலகம் முழுவதும் அவனுடையது என்று நினைத்துக் கொள்வான். எனவே இங்கு நிகழும் அனைத்து முன்னேற்றங்களும் நியாயமற்ற மனிதர்களை நம்பியே இருக்கிறது. இதன் அடிப்படையில் பஃபெட் ஒரு நியாயமற்ற மனிதர் என்று முடிவு செய்யலாமா? அப்படி செய்தால் அவரது முதலீட்டு அணுகுமுறை நிதி உலகில் பெரும் முன்னேற்றத்தை பிரதிபலிக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நியாயமான மனிதர்களின் சமீபத்திய சாதனைகளை நாம் பார்க்கும்போது அது சிறந்த சமச்சீரற்ற தன்மையும் மோசமான பேரழிவையும் தருவதை நாம் பார்க்கலாம். 1980களில் நிதி நிர்வாகத்தின் எதிர்கால அதிர்ச்சி 10 ஆண்டுகள் கழித்தும் நினைவு கூறப்படுகிறது. இதில் நிரல் வர்த்தகம், அந்நிய வாங்கல்கள், குப்பை பத்திரங்கள், வழித்தோன்றல் பத்திரங்கள் மற்றும் குறியீட்டு எதிர்காலங்களில் பல முதலீட்டாளர்களை அதிகமாக பயமுறுத்தியது. இதனால் பல மேலாளர்களுக்கு இடையில் இருந்த வேறுபாடுகள் மறைந்தது. அடிப்படை ஆராய்ச்சியின் அறையுறைகள் கணினி சுழற்சியால் மாற்றப்பட்டது. மேலும் நிர்வாக நேர்காணல்கள் மற்றும் விசாரணைகளுக்கு பதிலாக கருப்பு பெட்டிகள் மாற்றப்பட்டன. இந்த தனியகமானது பெரும்பாலான நபர்களின் உள்ளுணர்வுகளை மாற்றியது. 1990களின் இறுதியில் இது மிகவும் மோசமாக இருந்தது. .com ஏற்றம் என்று பொதுவாக அறியப்படும் செயல்கள் மிகைப்படுத்தப்பட்ட சந்தை நிகழ்வு பேரழிவை ஏற்படுத்தியது. வாரன் பஃபெட் இதை பெரிய குமிழி என்று அழைத்தார். குமிழிகள் பெரிதாகும்போது என்ன நடக்கும் என்பதை நாம் அனைவருமே அறிவோம். ஒரு நிலைக்கு மேல் அவை வெடித்து வரம்பிற்குள் உள்ள அனைவரின் மீதும் கொஞ்சமாக ஒட்டத் துவங்கும். இதன் காரணமாக பல முதலீட்டாளர்கள் ஏமாற்றம் அடைந்து நிதி சந்தையில் இருந்து விலகிவிட்டனர்.
2000 முதல் 2002 வரையிலான கரடி சந்தையில் எச்சங்கள் பலருக்கு கசப்பான சுவையையே அளித்தது. இன்று வரை பல மேலாளர்களால் போர்ட்ஃபோலியோக்களுக்கு மதிப்பு சேர்க்க முடியவில்லை. இதன் அடிப்படையில் செயலற்ற முதலீடு ஏன் பிரபலமடைந்துள்ளது என்பதை புரிந்து கொள்வது மிகவும் எளிது. கடந்த 10 ஆண்டுகளில் முதலீட்டாளர்கள் பல்வேறு முதலீட்டு அணுகுமுறைகளுடன் உல்லாசமாக இருந்தனர். மேலும் அவ்வப்பொழுது சிறிது மூலதனமாக்கல், பெரிய மூலதனமாக்கல், வளர்ச்சி மதிப்பு, வேகம், கருப்பொருள் மற்றும் துறை சுழற்சி ஆகியவை நிதி ரீதியாக பலனளித்தது. மற்ற நேரங்களில் இந்த அணுகுமுறைகள் அவைகளை பின்பற்றுபவர்களை சாதாரணமான காலகட்டங்களில் பல சிக்கலில் சிக்க வைத்தது. இதில் பஃபெட் மட்டுமே விதிவிலக்கு. இவர் சாதாரண காலகட்டங்களை அனுபவிக்கவில்லை. அவரது முதலீட்டு செயல்திறன் பரவலாக ஆவணப்படுத்தப்பட்டிருந்தது. மேலும் தொடர்ந்து அது சிறப்பானதாக இருந்தது. முதலீட்டாளர்கள் மற்றும் ஊக வணிகர்கள் பெரும்பாலும் முதலீடு செய்வதற்கான மறைமுக அணுகுமுறைகளால் திசை திருப்பப்பட்டதால் பஃபெட் அமைதியாக பல பில்லியன் டாலர்கள் செல்வத்தை குவிக்க முடிந்தது. வணிகங்கள் முழுவதும் அவரது கருவிகளாகும். பொது அறிவானது அவரது தத்துவமாக இருந்தது. பஃபெட்டின் செயல்திறனின் ஆவணப்படுத்தப்பட்ட வெற்றி மற்றும் அவரது வழிமுறைகள் இரண்டும் எளிமையாக இணைந்தது. உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். இவருடைய அணுகுமுறை இந்த அளவுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் பட்சத்தில் ஏன் மற்ற முதலீட்டாளர்களின் அணுகுமுறைகள் பயன்படுத்தப்படவில்லை என்று கேட்கத் தோணலாம். இதன் பதிலானது முதலீட்டை பற்றி மக்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்பதில் இருக்கிறது. பொதுவாக முதலீடு செய்யும் போது பஃபெட் அதை ஒரு வணிகமாக மட்டுமே பார்க்கிறார். ஆனால் பெரும்பாலான முதலீட்டாளர்கள் அதன் பங்கு விலையை மட்டுமே பார்க்கிறார்கள். அவர்கள் அதிக நேரத்தையும் முயற்சியையும் விலையையும் பார்க்கவும் கணிக்கவும் விலை மாற்றங்களை எதிர்பார்க்கவும் செலவிடுகிறார்கள். மேலும் அவர்கள் பங்கு உரிமையாளர்கள் மற்றும் வணிகத்தை புரிந்து கொள்வதற்கு மிக குறைந்த நேரத்தை மட்டுமே செலவிடுகிறார்கள். இது வெறும் ஆரம்ப நிலையாக இருந்தாலும் இதுவே பஃபெட்டை மற்றவர்களிடம் இருந்து வேறுபடுத்துகிறது. ஒரு நிறுவனத்தின் வெற்றியை மதிப்பிடுவதற்கு குறுகிய கால விலைகளை பயன்படுத்துவது முட்டாள்தனமானது என்று பஃபெட் உணர்ந்தார். மாறாக அவர் தனது நிறுவனங்களின் பொருளாதார முன்னேற்றத்தின் மூலம் அவற்றின் மதிப்பை அவருக்கு தெரிவிக்க அனுமதித்தார். வருடத்திற்கு ஒருமுறை பல மாறிகளை சரிபார்த்தார். அதாவது தொடக்க பங்குதாரர்களின் பங்குகள் மீதான வருமானம், வணிகத்தின் செயல்பாடு வரம்புகள், கடன் அளவுகள் மற்றும் மூலதன செலவுகளின் தேவைகள், இதனால் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் நிறுவனத்தின் பணத்தை உருவாக்கும் திறன் போன்ற இந்த பொருளாதார அளவீடுகளில் மேம்பாடு இருந்தால் பங்கின் விலை நீண்ட காலத்திற்கு இதை பிரதிபலிக்க வேண்டும் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். குறுகிய காலத்தில் பங்கு விலைக்கு என்ன நடக்கும் என்பது பொருத்தமற்ற ஒன்று. நீங்கள் பஃபெட்டின் வழியில் முதலீடு செய்ய விரும்பினால் அவரை வெற்றியடையச் செய்த முதலீட்டு உத்திகள் மற்றும் அவற்றை எப்படி பயன்படுத்துவது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, பங்குச் சந்தையானது வாஷிங்டன் போஸ்டிற்கு செய்ததைப் போல் ஒரு நல்ல வணிகத்தின் விலையை கீழ்நோக்கி தள்ளும்போது அல்லது ஒரு குறிப்பிட்ட ஆபத்து ஒரு வணிகத்தை தற்காலிகமாக தண்டிக்கும் பொழுது அல்லது முதலீட்டாளரின் அலட்சியம் கோகோ கோலா போன்ற ஒரு உயர்ந்த வணிகத்தை அதன் உள்ளார்ந்த மதிப்பில் பாதி விலைக்கு அனுமதிக்கும் போது நீங்கள் பஃபெட்டை போல சிந்திக்கவும் செயல்படவும் தெரிந்த முதலீட்டாளர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இதை ஏமாற்றும் வகையில் வாரன் பஃபெட் வழி மிகவும் எளிமையானது. இதை கற்றுக்கொள்வதற்கு கணினி நிரல்கள் தேவையில்லை. புரிந்து கொள்வதற்கு சிக்கலான முதலீட்டு வங்கி கையேடுகளும் இதில் இல்லை. நாம் செய்வது யாருடைய திறமைக்கும் அப்பாற்பட்டது அல்ல என்று கூறுகிறார் பஃபெட். மேலும் அசாதாரண முடிவுகளை பெறுவதற்கு அசாதாரணமான விஷயங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் மிகவும் எளிமையான முறையில் அசாதாரண விஷயங்களை செய்ய முடியும் என்று பஃபெட் கூறுகிறார். பங்குச் சந்தையானது மிகவும் அதிகப்படியான மனச்சோர்வை தரக்கூடிய ஒன்று. எனவே நீண்ட கால முதலீடுகளை செய்துவிட்டு அந்த முதலீடு பற்றிய சிந்தனையை மறந்துவிடுங்கள். இது உங்கள் மனச்சோர்வுக்கான காரணிகளை குறைக்கும். எப்பொழுதும் பொருளாதாரம் பற்றி கவலைப்பட வேண்டாம். மக்கள் பங்குச் சந்தையை பற்றி கவலைப்படுவதில் பல மணி நேரம் செலவிடுவதைப் போல அவர்கள் பொருளாதாரத்தை பற்றியும் தேவையில்லாமல் கவலைப்படுகிறார்கள். இதனால் உங்களது பெருவாரியான நேரங்கள் செலவழிக்கப்பட்டு அதற்கு எப்படி தீர்வு காண்பது என்ற உங்கள் பகுத்தறிவை சிதைத்துவிடும். மேலும் அந்த நிறுவனம் நிலையான செயல்பாட்டு வரலாறு மற்றும் சாதகமான நீண்டகால வாய்ப்புகளுடன் அந்த வணிகம் எளிமையானதாக மற்றும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நிறுவனம் நேர்மையான மற்றும் திறமையான மேலாளர்களால் நடத்தப்படுகிறதா? அவர்கள் மூலதனத்தை பகுத்தறிவுடன் ஒதுக்குகிறார்களா? பங்குதாரர்களுடன் நேர்மையாக தொடர்பு கொள்கிறார்களா? மற்றும் நிறுவன கட்டாயத்தை எதிர்க்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நிறுவனத்தின் பொருளாதாரம் நல்ல நிலையில் உள்ளதா? அதிக லாப வரம்புகள், உரிமையாளர்களின் வருவாய் மற்றும் தக்கவைக்கப்பட்ட வருமானத்துடன் பொருந்தக்கூடிய சந்தை மதிப்பு அதிகரித்ததா என்பதையும் சோதித்துப் பார்க்க வேண்டும். இறுதியாக உள்ளார்ந்த மதிப்புக்கு தள்ளுபடியில் கிடைக்குமா என்பதை கவனிக்க வேண்டும். இறுதி கட்டத்தை தவிர மற்ற எந்த நிலையிலும் பஃபெட் பங்குச் சந்தை விலையை பார்ப்பதில்லை. அடுத்தபடியாக உங்கள் நிறுவனத்தின் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் கவனமாக பராமரிக்க வேண்டும்.
பங்குச் சந்தையில் ஒவ்வொரு ஆண்டு இருக்கும் மதிப்பை விட நீண்டகால மதிப்பானது அதிகமாக இருக்கிறது. எனவே இருக்கும் வணிகத்தில் எந்த நிறுவனம் சிறந்தது என்பதை நீங்கள் தேர்ந்தெடுப்பது உங்கள் கையில்தான் இருக்கிறது. உங்கள் பகுத்தறிவை நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மையானதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நீங்கள் சந்தையில் மற்றவர்களை விட அதிக லாபம் அடையலாம்.